Education is the most powerful weapon. Education is not only aimed to mark, it enhance, improve our student knowledge. கல்வி என்பது மதிப்பெண்ணிற்கானது அல்ல, மதியை பெருக்குவதற்கானது என்ற தத்துவத்தை முன்வைத்து சிவதன்ய உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் கண்ணன், முதுகலை தமிழாசிரியர். சிவதன்ய உறவுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான வகுப்புகளை ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய உறவுகள் இன்னிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், வகுப்புகளை தொடர்ச்சியாகவே பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கு முதல் வகுப்பாக 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பருவம், அதில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னா, இலக்கணத்தை இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு பிரிக்கலாம். இலக்கணத்தை எப்படி பிரிப்போம்? இலக்கு கூட்டல் அணம். இந்த இடத்துல இலக்கு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, குறிக்கோள் அல்ல. இந்த இடத்துல இலக்கு என்பது மொழியை குறிக்கிறது. அணம் என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? அழகு என்பது பொருள். மொழியை எது அழகுபடுத்துகிறதோ அதுவே இலக்கணம். கிராமர் இஸ் பியூட்டி ஆஃப் லாங்குவேஜ். இலக்கணம் என்பது மொழியை அழகுபடுத்துகிறது, அதுதான் இலக்கணம். சரி, இந்த இலக்கணத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் துணை புரியக்கூடிய கருவி தான் என்னது? இலக்கணம் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த வகையில் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் 5 இலக்கணங்கள் உண்டு. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய 5 வகை இலக்கணங்கள் உண்டு. அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, எழுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? எழுத்து இலக்கணத்தினுடைய வகையும் தொகையும் என்பது தான் முதல் தலைப்பு. முதல்ல எழுத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். சரிங்களா? எழுத்து, இந்த எழுத்து என்பதே நம்ம இலக்கணம் நடத்தினா இலக்கணத்தோடு அந்த தலைப்பு என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். சரிங்களா? எழுத்து என்பது என்ன வகை குற்றியல் உகரம் அப்படின்னா, கடைசியில் தூ முடிஞ்சிருக்கு, அதனால் அது கண்டிப்பாக குற்றியல் உர சொல்லு தான். என்ன வகை குற்றியல் உரம் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே கவனிங்களேன், எழுத்து தூ குற்றியல் உர எழுத்து, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, வல்லின எழுத்து இருக்குது. அதனால் எழுத்து என்பது வன்தொடர் குற்றியலுகரம். இந்த எழுத்து என்னும் சொல் வன்தொடர் குற்றியலுகர சொல். இப்போ குற்றியலுகர ஒரு சொல்ல கொடுத்துட்டு இது என்ன வகை குற்றியலுகரம்னு கேட்டாங்க, நமக்கு என்ன செய்யணும், சொல்ல தெரியணும்ல. அதனால் இந்த தலைப்பில் என்ன இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குது, அதை என்ன செய்கிறேன் நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி எழுத்து என்பதனுடைய பெயர் காரணம். எப்போவுமே நம்ம தமிழ் வகுப்பில் எதை ஆரம்பித்தாலும் தலைப்புக்கான விளக்கம் பெயர் காரணம் கொடுக்காம நம்ம என்ன செய்ய மாட்டோம், வகுப்பை தொடங்க மாட்டோம். அந்த வகையில் இங்கே கவனிங்களேன், எழுத்து என்பதனுடைய பெயர் காரணம். ஏன் இதுக்கு எழுத்துன்னு பெயர் வந்திருக்கும் அப்படின்னா, நாம் எழுதுவதனால் அதற்கு எழுத்து என்று என்ன செஞ்சிருக்கலாம், பெயர் வந்திருக்கலாம். எழுதுவதனால் எழுத்து என்பது பெயர். அது மட்டும் இல்லை, ஒரு புள்ளியிலிருந்து எழுந்து வருவதனால் அதற்கு எழுத்து என்பது பெயர். ஒரு புள்ளியிலிருந்து எழுந்து வருவதனால் அதற்கு என்ன பெயர், எழுத்து என்பது பெயர். சரிங்களா? அந்த எழுத்தினுடைய வகையும் தொகையும் இதுதான் 6ஆம் வகுப்புல முதல் இலக்கண பகுதியில் முதல் தலைப்பாக என்ன செய்து இருக்கிறது. எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன செய்யறான், மனுஷன் உத்து பார்க்குறான். சரிங்களா? அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். இந்த மாதிரி என்ன செய்யறான், மொழி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, மொழிதல் அப்படின்னா பேசுதல். மொழிதல், பேசுதல், சொல்லுதல், இயம்புதல், கலறுதல், இது எல்லாமே என்னதுதான், மொழியை தான் குறிக்கும். சரிங்களா? இந்த மொழி என்ன செய்யறான், ரொம்ப ஆழ்ந்தவன் கவனிக்கிறான். ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை என்ன செய்யறான், ஒரு வரையறை செய்கிறான். மொழியை எவ்வாறு பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிற என்ன செய்யறான், ஒரு வரையறையை செய்கிறான். சரிங்களா? அந்த வரையறை தான் என்னது, இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வரையறை என்னதான் இலக்கணம் அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அந்த இலக்கணம் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் 5. சரிங்களா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய 5 வகை இலக்கணங்கள். சரிங்களா? அதுல முதல்ல எழுத்து. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும், ஒளினா சத்தம், சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒளினானது சவுண்டு. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. நல்லா கவனிச்சுங்க. ஒளி வடிவா எழுப்புறோம், ஓசை என்ன செய்யறோம், எழுப்புறோம். சரிங்களா? வரி வடிவமா எழுதுறோம், இதுதான் எழுத்து அப்படின்னு என்ன செய்றாங்க, ஒரு காரணம் சொல்றாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது அப்படின்னு கேட்டா எழுத்து. ஒருவேளை வினா கேட்டா இதை கொடுத்து கூட என்ன செய்யலாம், வினான்னு கேட்கலாம். ஏன்னா எளிமையானதை எப்போ என்ன செய்யும், நமக்கு கடினமாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த எழுத்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. முதல் எழுத்துனா உயிர் எழுத்துகள். முதல் எழுத்து என்ன தலைப்பு, உயிர் எழுத்துகள். சரிங்களா? உயிருக்கு முதன்மையானது காற்று.
உயிருக்கு முதன்மையானது என்னது? காற்று. ஏன் உயிருக்கு முதன்மையானது காற்று? இந்த உடம்புக்குள்ள காற்று இருந்தால் தான் இந்த உடம்பு என்ன செய்யும்? இயங்கும். சரிங்களா? அதனால தான் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. சரிங்களா? அப்ப இந்த உடம்பு இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா காற்று தான். காற்று இருந்தால் தான் இது என்ன செய்யும்? உடம்பாக என்ன செய்யும்? இயங்கும். சரிங்களா? அந்த காற்று இல்லை அப்படின்னா இந்த உடம்பு என்ன செய்யாது? இயங்காது. சரிங்களா? உயர்திணை ஒரே நொடியில் அக்ரிணையாக மாறும். எப்பொழுது? இந்த உடம்பை விட்டு காற்று வெளியே போனால். அப்ப காற்று என்பது நம் உடம்புல இருந்து உள்ள இருந்து என்ன செய்யுது? ஒரு ஒளியை வெளிப்படுத்துவதற்கு முதன்மையான கருவியாக என்ன செய்யுது? காற்றானது இருக்கின்றது. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. வாயை திறந்துட்டால் என்னது? ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து என்ன செய்யுது? பிறகுது. இயல்பாகவே நம்ம வாயை திறந்துட்டால் என்ன செய்யுது? அந்த காற்று ஒரு ஒளியை என்ன செய்யுது? நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் உயிர் எழுத்துக்கள். அதுதான் என்னது? உயிர் எழுத்துகள். வாயை திறத்தல் 1, உதடுகளை விரித்தல் 2, உதடுகளை குவித்தல். இந்த 3 அடிப்படையில் என்ன செய்யுது? உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. சரிங்களா? 1 வாயை திறத்தல், ஆ அ அங்காப்பு உடைத்து. சரிங்களா? வாயை திறந்தாலே ஆன்ற எழுத்து என்ன செய்யுது? வெளியில் வருகிறது. இது வாயை திறந்தாலே வெளிவரக்கூடிய எழுத்து. உதடுகளை விரித்தல். இந்த உதடுகளை என்ன செய்யறோம்? விரிக்கிறோம். சரிங்களா? இது மேல் உதடு, இது கீழ் உதடு. உள்ளிருந்து வரக்கூடிய காற்று ஒரு ஒளியை ஏற்படுத்தும் போது என்ன செய்யறோம்? நம்ம அப்படியே உதடு விரிக்கிறோம். ஈ ஈ அப்படின்னு என்ன செய்யறோம்? உதடுகளை விரிக்கிறோம். சரிங்களா? அது 2வது. அடுத்து உதடுகளை குவித்தலால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். உ ஊ சொல்றோம்ல, உ ஊ. இது இதழ் குவி எழுத்துக்கள். அப்ப வாய் திறத்தல், அடுத்து உதடுகள் குவித்து சொல்றோம், அடுத்து உதடுகள் என்ன செய்யறோம்? விரித்து சொல்றோம். இதழ் விரித்து சொல்கிறோம். இந்த 3 வகையில் என்ன செய்யுது? இந்த உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. இதை என்ன செய்யலாம்? அவங்க வினாவாக கேட்கலாம். சரிங்களா? ஆகிய எளிய செயல்பாடுகள் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. இந்த எளிய செயல்பாடுகளால் என்ன செய்யுது? ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்கள் என்ன செய்யுது? பிறக்கின்றன. சரிங்களா? இப்ப எழுத்துக்கள் பிறக்கின்ற முறைக்கு நன்னூலர் எப்படி சொல்லுவாரோம்னா, உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல் இதழ் நா அன்னம் உளப்பட. எழுத்துக்கள் பிறக்கின்ற முறை. அதாவது அடி வயிற்றிலிருந்து எழும்பக்கூடிய இந்த காற்றானது அங்கங்க அடைபட்டு என்ன செய்யுது? முதன்மை கருவிகள், துணை கருவிகள், இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புலாம் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். சரிங்களா? இந்த அடி வயிற்றிலிருந்து எழும்பக்கூடிய இந்த காற்றானது அங்கங்க அடைபட்டு இந்த கருவிகள், இந்த பல்லால, இதழ்களால, நாக்கால, இதனுடைய முயற்சியில் என்ன செய்யுது? வெளியே ஒளியாக வருகிறது. சரிங்களா? உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் மிடர்ன கழுத்து மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல் இதழ் நா அன்னம் உளப்பட. அன்னம் என்பது என்னன்னா இந்த நாக்குக்கு மேல இருக்கிற பகுதி. சரிங்களா? நாக்குக்கு மேல இருக்கிற பகுதி என்ன செய்வோம்? மேல் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். நாக்குக்கு கீழே இருக்கிற பகுதியை கீழ் அன்னம் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரிங்களா? இதன் அடிப்படையில் என்ன செய்யுது? இந்த 12 உயிரெழுத்துகளுமே பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துகள் ஆ முதல் அவ் வரை 12 உயிரெழுத்துக்கள் என்ன செய்யுது? பிறக்கின்றது. உயிரெழுத்துக்கள் 3 அடிப்படையில் பிறக்கிறது. எழுத்துக்கள் பிறப்பதற்கு, அதாவது ஒளி வெளியில் வருவதற்கு அடிப்படை காற்று. முதன்மையானது காற்று. சரிங்களா? காற்று இல்லைன்னா ஒளி என்ன செய்யாது? வெளியில வராது. சரிங்களா? ஒரு தகவல் பரிமாற்ற கருவின்னு என்ன செய்யலாம்? நம்ம மொழியை சொல்லலாம். மொழி தகவல் பரிமாற்ற கருவி. அந்த தகவல் பரிமாற்ற கருவிக்கு அடிப்படையானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கக்கூடியது காற்று தான். சரிங்களா? அப்ப 12 உயிரெழுத்துக்களுமே வாயை திறத்தலாலும், உதடுகளை விரித்தலாலும், உதடுகளை குவித்தலாலும், இந்த 3 அடிப்படையில் என்ன செய்யுது? ஆ முதல் அவ்வரை என்று சொல்லக்கூடிய இந்த 12 உயிரெழுத்துகள் பிறக்கின்றன அப்படின்னு என்ன செய்றாங்க? முதல் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல சொல்றாங்க. இப்ப ஒலித்து பார்த்து உணர்வோம். ஒலித்து பார்த்து உணர்வோம். சரிங்களா? 12 உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 12 உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். உயிரெழுத்துகள் எத்தனை என்று கேட்டால் 12. சரிங்களா? 12. உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 2. கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. எளிமையான வினாதான். ஆனா நம்ம என்ன செய்வோம்? பதில் எழுதும்போது டக்குன்னு குழம்பிடுவோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டா சில பேர் என்ன செய்வாங்க? 12 அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேள்வி என்ன? உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அப்ப உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும் தான். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். சரிங்களா? அதுவே உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை? 12 எண்ணிக்கையில சொல்லணும். சரிங்களா? ரைட். அப்ப 12 உயிரெழுத்துக்கள் எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையில பிரிக்கலாம். 2 வகையில என்ன செய்யலாம்? 12 உயிரெழுத்துக்களை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒன்று குறில் எழுத்துக்கள், இன்னொன்று 2 என்னது? நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு 2 வகையில பிரிக்கிறோம். இப்போ குறில் எழுத்துக்கள் என்னென்ன? உச்சரிப்பு ஒலி அளவு குறைந்து ஒலிக்கும். குறுகி ஒலிக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? குறில் எழுத்து. சரிங்களா? ஒலி அளவு அப்படியே என்ன செய்யும்? குறைந்து ஒலிக்கும். உச்சரிக்கிற ஒலி அளவு என்ன செய்யும்? குறைந்து ஒலிக்கும். அதுக்கு குறில். அப்ப நெடில்னா என்ன? நீண்டு ஒலித்தல்.
சரிங்களா? ஒளியினுடைய அளவு என்ன செய்யும்? நீண்டு இருக்கும். சரிங்களா? அதை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். இப்போ இதில் 12 உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, அடுத்து இங்கிட்டு ஓ என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் என்னது? குறில் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12ல் இந்த 5 என்னது? குறில் எழுத்துக்கள். அப்போ நெடில் எழுத்துக்கள் என்னென்ன? நீண்ட ஒலியுடைய ஆ, இ, உ, ஏ, ஐ. ஐயும் நெடில் எழுத்து தான். ஓ, அவ் என்று சொல்லக்கூடிய இந்த 7ம் எத்தனை? இந்த 7 எழுத்துக்கள் என்னது? நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ குறில் எழுத்து 5. இப்படி கூட எழுதுறேன். குறில் எழுத்து 5. 2, 3, 4, 5 எழுத்து. அப்போ நெடில் எழுத்து எத்தனை? 7 எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் 12ல் குறில் 5, குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. சரிங்களா? நெடில் எழுத்து 7. மொத்தம் 12 எழுத்துக்கள். சரிங்களா? இது ஒரு தலைப்பில் என்ன செய்றாங்க? கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் பார்த்துட்டோம். சரிங்களா? குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் எத்தனது? 5 எழுத்துக்கள். அது ஆ, இ, உ, ஏ, ஓ என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்துக்களும். நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்கள் என்பது பெயர். நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்து. அது எத்தனை? 7. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் மாத்திரை. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு உண்டு. இப்போ க அப்படின்னா அதனுடைய ஒலி அளவு வந்து அவ்வளோதான் இருக்கணும். சரிங்களா? கா அப்படின்னா என்ன செய்யும்? நீண்டும். அதனுடைய ஒலி அளவு என்ன செய்யும்? மாறுபடும். சரிங்களா? இங்கே அதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு எழுத்தையுமே உச்சரிப்பதற்கு என்ன உண்டு? கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகின்றோம். ஒரு எழுத்தை உச்சரிக்க நாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த கால அளவு, ஒலி முறை, அந்த ஒலி என்னது? உச்சரிப்பு முறைக்கு தான் என்னது? கால அளவுக்கு தான் என்னது? கால அளவை கொண்டு தான் என்ன செய்கிறோம்? நம்ம எழுத்தினுடைய அளவை நம்ம என்ன செய்கிறோம்? அளவிடுகின்றோம். அதை குறிலா நெடிலா அப்படின்னு என்ன செய்கிறோம்? நம்ம வகைப்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாத்திரை. மாத்திரை என்பது என்ன அப்படின்னா கால அளவு. மாத்திரை என்பது என்னது? கால அளவு. என்னது? ஒரு எழுத்து உச்சரிக்கின்ற கால அளவு. ஒரு எழுத்தை இப்படி தான் உச்சரிக்கணும், இவ்வளோ அளவு தான் உச்சரிக்கின்ற கால அளவு பேர் தான் அது மாத்திரை என்று சொல்லக்கூடியது. மாத்திரை என்பது இங்கே கால அளவை குறிக்கிறது. மாத்திரை என்பது எதை குறிக்கிறது? கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவாகும். ஒரு மாத்திரை என்பது இந்த கண் இமைக்கிறோம்ல அதுவும், சரிங்களா? கை இப்படி நொடிக்கிறோம்ல அதுவும். சரிங்களா? அப்போ கண் இமைக்கின்ற ஒரு முறை அதுவும், கை நொடிக்கின்ற அந்த தன்மை, இந்த ரெண்டு என்னது? இந்த கால அளவு தான் என்னது? மாத்திரை என்பது அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவிற்கு என்ன பெயர்? மாத்திரை என்பது பெயர். எளிமையான வினாதான். சரிங்களா? இதில் வினா என்று கேட்டால் இப்படி தான் கேட்கணும் இந்த தலைப்பில். சரிங்களா? இது எல்லாமே அடிப்படை இலக்கணம். அதனால் உங்களுக்கு இப்போ சில பேருக்கு என்ன செய்யும்? எளிமையாக கூட இருக்கும். அப்போ ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நடிக்கவோ ஆகும் கால அளவிற்கு என்ன பெயர்? மாத்திரை என்பது பெயர். சரிங்களா? அப்போ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை மாத்திரை தான்? ஒரு மாத்திரை. குறிலுக்கு ஒரு மாத்திரை. சரிங்களா? அது எந்த குறில் எழுத்தாக இருந்தாலும் சரி. சரிங்களா? உயிரெழுத்தில் 5 குறில் எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர்மெயில் 90 குறில் எழுத்துக்கள் உண்டு. அந்த 90 குறில் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை தான்? ஒரு மாத்திரை அளவு தான். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12ல் 7 நெடில் எழுத்துக்கள் உண்டு. அந்த 7 நெடில் எழுத்துக்களுக்குமே 2 மாத்திரை. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களில் 126 எழுத்துக்கள் இருக்கு, நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? உயிர்மெயில் 126 நெடில் எழுத்துக்கள் உண்டு. அதற்கு எத்தனை மாத்திரை தான்? 2 மாத்திரை. அப்போ குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இதுதான் அது கருத்து. அடுத்ததாலே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துகள். சரிங்களா? மெய் கூட்டல் எழுத்துகள், மெய் எழுத்துகள். இதை பிரித்து கூட பார்த்துருவோம். மெய் எழுத்து எப்படி பிரிக்கலாம்? மெய் கூட்டல் எழுத்து. எப்படி சேரும்? மெய் எழுத்துன்னு எப்படி சேரும்? தனி குறில் எழுத்துக்கு முன்னால ஒரு ஒற்றெழுத்து வந்து, தனி குறில் முன் ஒற்று, ரெண்டாவது சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்தா இந்த ஒற்றெழுத்து இரட்டிக்கும் என்பது இலக்கண விதி. தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் புணர்ச்சி விதி. சரிங்களா? தனி குறில் எழுத்துக்கு முன்னால ஒரு ஒற்றெழுத்து வந்து, அதாவது இது முதல் சொல்லு, அதான் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டாவது சொல்லு, இது என்ன செய்வாங்க? வருமொழி வந்து சேர்வதனால் வருமொழி என்பது பெயர். சரிங்களா?
அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து உயிரெழுத்தா, நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னால் ஒரு குறில் எழுத்தோடு அந்த நிலைமொழி வந்திருந்தா தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் என்ன செய்யுமா? இரட்டும். எப்படி இரட்டும்? மே ஈ கூட்டல் எழுத்து அப்படின்னு மாறும். சரிங்களா? அப்போ இந்த ஈயும் இந்த ஏவும் ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்தும் சேருவதற்கு என்ன உண்டு? ஒரு விதி, இலக்கண ரூல் உண்டு. சரிங்களா? அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பது அந்த விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஈ குட்டல் ஏ எப்படி மாறும்? ஏவா மாறி மெய்யெழுத்து என்று புணரும். நல்லா கவனிங்க, எழுத்துகள் என்று தான் எழுத வேண்டும். சரிங்களா? எழுத்துக்கள் இக்கு போடக்கூடாது, இக்கு போடக்கூடாது. சரிங்க சார், ஏன் எழுத்துக்கள்னு எழுதணும், ஏன் எழுத்துக்கள் இக்கு போடக்கூடாது? ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், தவறாக தான் எழுதுகிறோம். வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இக்கு போட்டுருவோம். கருத்துக்கள், இது என்னுடைய கருத்துக்கள்னு எழுதும்போது இக்கு போடுறோம். எழுத்துக்கள் அப்படின்னு எழுதுனா சரி, எழுத்துக்கள்னு எழுதிடுவோம். இப்படி இக்கு போகிறதுனால என்ன தவறு ஏற்படும் அப்படின்னா, கல் என்பதற்கு பன்மை விகுதி, இது கல் என்பது பன்மை விகுதி. இதுக்கு முன்னால் ஒரு இக்கு போட்டீங்க அப்படின்னா இதை கல் என்பது இந்த தென்னங்கள் பன்னங்கள் பனைக்கல் என்று சொல்லக்கூடிய போதை தரக்கூடிய என்னது பானமாக மாறிடும். தென்னங்கள் பன்னங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி மாறும். அப்புறம் எழுத்து என்ன செய்யும்? போதை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக மாறி. சரிங்களா? அதனால மீனிங், பொருள் என்ன செய்யும்? மாறுபடும். ஆகையினால எழுத்து என்பது ஒருமை. இதை பன்மையில் எழுதும்போது எழுத்துகள் அப்படின்னு தான் எழுதணுமே ஒழிய எழுத்துகள் அப்படின்னு எழுதுறதுதான் சரியே ஒழிய என்ன செய்யக்கூடாது? இடையில இக்கு போடக்கூடாது. சரிங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரைட். அப்ப மெய்க்குட்டல் எழுத்து மெய்யெழுத்து, அது எப்படி மெய்யெழுத்துகள் அப்படி வருது அப்படின்னு என்ன செஞ்சோம்? தலைப்பு பார்த்துட்டோம். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்னா தெரியும், மெய்னால என்னதுதான்? உடம்பு தான். சரிங்களா? மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இந்த மெய்யெழுத்துக்களை நம்ம ஒழிப்பதற்கு, சரிங்களா, நம்முடைய உடல் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. மெய்யெழுத்துக்களை ஒழிப்பதற்கு நம்முடைய உடல் இயக்கம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் மொத்தமே 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த 18 எழுத்துக்களையுமே நம்ம 3 இனமாக பிரிக்கலாம். மெய்யெழுத்துகள் எத்தனை அப்படின்னா 18. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 3. சரிங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. சரிங்களா? இதில் கசட தபர, இதில் ஞஞன நமன, இதில் எரல வள்ளல என்று சொல்லக்கூடிய 6 எழுத்துக்கள். மொத்தம் இந்த 18 சேர்ந்தது மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? அப்போ 3 என்ன செய்யணும்? நம்ம எத்தனை வகைப்படும் கேட்டால் 3. மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் எத்தனை? அது 18. சரிங்களா? கீழே நமக்கு படம்லாம் கொடுத்துருக்காங்க. யானை வலிமையானது அப்படின்னால வல்லினம், யானை கீழே வல்லினம் போட்டிருக்காங்க. முயல் ரொம்ப மென்மையான இருக்கிறதுனால அதுக்கு மெல்லின எழுத்துக்கள் என்ன செய்கிறாங்க? ஞஞன நமன. இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன் என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்துக்கள். இங்கே வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு என்று சொல்லக்கூடிய இந்த 6 வல்லின எழுத்துக்கள், இந்த 6 மெல்லின எழுத்துக்கள். சரிங்களா? இதை இடையின எழுத்துக்கள் இ இர் இல் யு இல் இல். சரிங்களா? இந்த லகரம் சொல்லும்போது மட்டும் என்ன செய்யும்? நம்ம நுனினாக்கு அடிப்பு என்ன செய்யணும்? தொடரணும். அப்போ தான் அந்த உச்சரிப்பு என்ன செய்யும்? முழு ஒளியளவு கிடைக்கும். ஏன்னா தமிழின் சிறப்பு எதுதான்? இந்த லகரம் தான். சரிங்களா? இதை சிறப்பு லகரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு. ரைட். இந்த மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. சரிங்களா? நல்லா கவனிங்க. உயிரெழுத்துக்கள் என்ன செய்யறா? 2ஆக பிரிக்கிறோம். குறில் நெடில். குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? மெய்யெழுத்துக்கள் பார்க்குறோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த 18ஐயும் 3ஆக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு என்ன செய்யறோம்? 3ஆக பிரிக்கிறோம். இப்படி 3ஆக பிரித்தாலும் கூட இந்த மெய்யெழுத்துக்களுக்குரிய கால அளவு, சரிங்களா, மாத்திரை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரை மாத்திரை தான். வெறும் அரை மாத்திரை தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யாது? தனித்தே இயங்காது. மெய்யெழுத்துக்கள் 18 என்ன செய்யாது? தனித்து இயங்காது. தனித்து இயங்கினால் அதுக்கு என்ன உண்டு? பொருள் கிடையாது. இப்போ ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு என்ன செய்றாங்க? ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் ஆகிய 6ம் வன்மையாக ஒழிக்கின்றன. சரிங்களா? இந்த எழுத்துக்கள்லாம் உச்சரிக்கின்ற பொழுது ஒரு வள்ளிய ஓசை என்ன செய்யுது? நமக்கு கிடைக்கின்றது. அதனால தான் அந்த நூற்பாவை சொன்னேன். உந்தி முதலாக, உந்தினா வயிறு, உந்தி என்பதற்கு வயிறு என்பது பொருள். உந்தி முதலாக அந்த அடி வயிற்றிலிருந்து எழும்பக்கூடிய இந்த காற்று உந்தி முதலாக முந்து வழி தோன்றி வழின காற்று. உந்தி முதலாக முந்து வழி தோன்றி தலையினும் தலையில மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி
பல், இதழ், நா, அன்னம், உளப்பட எழுத்துக்கள் பிறக்கின்ற முறை. அப்போ வல்லெழுத்துக்கள் 6, மெய்யெழுத்துக்கள் 18, 18 மூணா பிரிக்கிறான். வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சிட்டோம். இந்த வல்லெழுத்துக்கள் 6ம் எங்கிருந்து பிறக்கும் அப்படின்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். 6 வல்லெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கும்? மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். கா, சா, டா, தா, பா, ரா என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது வலிமையான ஒரு ஓசை என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். அதனால அதுக்கு என்ன பேரு? வல்லின எழுத்துக்கள் என்பது பெயர். சரிங்களா? அடுத்து சொல்லக்கூடிய மெல்லின எழுத்துக்கள். சரிங்களா? இந்த மெல்லின எழுத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் அப்படின்னா மூக்கை அடிப்படையாக கொண்டு பிறக்கும். அதனால தான் மெல்லின எழுத்துக்களுக்கு, இந்த மெய் எழுத்துக்களுக்கு மூக்கொலிகள் என்ற பெயர் உண்டு. சரிங்களா? மெல்லின எழுத்துக்கு இன்னொரு பெயர் என்னது? மூக்கொலிகள். ஏன்னா மூக்கிலிருந்து பிறக்கும். ஞெங்கன நம்மன இங்கிருந்து வரும். ஞெங்கன நம்மன என்ன செய்யும்? மூக்கிலிருந்து வரும். அதனால அதுக்கு என்ன பேர்? மூக்கொலிகள் என்பது பெயர். சரிங்களா? இந்த மூக்குக்கும் இந்த மார்புக்கும் இடையில் என்ன இருக்கு? கழுத்து, மிடரு. சரிங்களா? இங்க இருந்து பிறக்கிறதுனால அதுக்கு இடையின எழுத்துக்கள்னு பேரு. ய, ர, ல, வ, ழ, ல. சரிங்களா? எரல, வளல அப்படின்னு என்ன சொல்லுவோம். அப்போ மூக்குக்கும் மார்புக்கும் இடையில் பிறப்பதனால் அதற்கு என்ன பேரு? இடையின எழுத்துக்கள் என்பது பெயர். சரிங்களா? அப்படி மொத்தம் 18 எழுத்துக்கள் என்ன செய்ய நமக்கு கிடைக்கின்றது. அப்போ வன்மையாக ஒலிப்பதனால் அதுக்கு வல்லெழுத்துன்னு பேரு. மென்மையாக ஒலிக்கிறதுனால மெல்லெழுத்து. அது மூக்கிலிருந்து பிறக்கணும், அது மூக்கொலிகள். இது மார்பிலிருந்து பிறக்கின்றது வல்லின எழுத்துக்கள். இந்த மார்புக்கும் மூக்குக்கும் இடையில பிறக்கிறதுனால இதுக்கு இடையின எழுத்து என்பது பெயர். சரிங்களா? மூக்கிற்கும் மார்பிற்கும் இடையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த கழுத்திலிருந்து பிறக்கணும், அதுக்கு என்ன பேரு? இடையின எழுத்துக்கள் என்பது பெயர். இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம், மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போறோம். சரிங்களா? உயிரெழுத்து 12 பற்றியும் பார்த்துட்டோம், மெய்யெழுத்து 18 பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்து என்னது? மாத்திரை, அதனுடைய கால அளவு பார்த்துட்டோம். அடுத்து என்ன தலைப்பு அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் 12, மெய் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சரிங்களா? அதை எப்படி கணக்கு வைக்கலாம் அப்படின்னா இப்போ உயிர் எழுத்துக்கள் 12 இன்ட்டு அப்படியே இந்த 18 மெய் எழுத்தோட பெருக்கிங்க. பெருக்குனா 216 எழுத்து வந்துடும். சரிங்களா? 12 இன்ட்டு 18, 12 இன்ட்டு 18, 12 உயிரெழுத்தோடு 18 மெய் எழுத்துக்களை பெருக்கிட்டோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? 216 உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதனால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாகும். சரிங்களா? இந்த உயிரெழுத்து 12ஓடு மெய்யெழுத்து 18 சேர்றதுனால உருவாகக்கூடிய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 216. சரிங்களா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சரிங்களா? அப்ப 216 இது ரெண்டும் சேர்த்தனா செய்வோம் 30 எழுத்துக்கள் இருக்கு. 246. சரிங்களா? இப்படி எழுதிக்கிறேன். 246. இந்த உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் என்ன செய்வாங்க? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்கு என்ன பேரு? முதல் எழுத்து என்பது பெயர். சரிங்களா? அப்ப மொத்தம் 246 எழுத்து இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இன்னும் ஒரு எழுத்து என்ன சார் அப்படின்னா அதுதான் ஆயுத எழுத்து அக்கு. முப்பார் புள்ளின்னு சொல்லுவோம்ல, அக்கு என்கின்ற அந்த ஆயுத எழுத்தோட சேர்த்து மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247. சரிங்களா? அப்போ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யுது? உருவாகுது. ஒரே ஒரு மொத்தமாக சேர்த்தோம்னா 246 எழுத்து வந்துடுது. ஒரு ஆயுத எழுத்தை சேர்த்தா மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. ஒரு மெய்யெழுத்தோடு உயிர் குறில் எழுத்து 5 சரிங்களா சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த உயிர்மெய் குறில் எழுத்து என்ன செய்யுது? தோன்றுகிறது. இங்கே இதுல கொடுக்கல, ஆனா மேல் வகுப்புல என்ன செய்வாங்க? கொடுத்துருப்பாங்க. இந்த உயிர்மெய் குறில் எழுத்துகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா 90 எழுத்துகள் உண்டு. உயிர்மெய் குறில் எழுத்து எத்தனை? 90. சரிங்களா? இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. குறில் எழுத்து எத்தனை? உயிரெழுத்துல குறில் எழுத்து 5 எழுத்து. சரிங்களா? உயிரெழுத்துல குறில் எழுத்து 5 எழுத்து இன்ட்டு. சரிங்களா? மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 எழுத்து. 5 18 எவ்வளவு? 90 எழுத்து. அவ்வளவுதான். சரிங்களா? எத்தனை எழுத்து? 90 எழுத்து. சரிங்களா? 5 50, அங்கிட்டு எண்ணஞ்சா 40, 50 + 40 = 90 எழுத்துகள். என்னது? உயிர்மெய் குறில் எழுத்துகளின் எண்ணிக்கை. வினாவாக கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
சரிங்களா? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஏன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் தெரியும். அந்த உயிர்மெய்யில குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 90 எழுத்துக்கள். சரிங்களா? மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். சரிங்களா? அதே மாதிரி உயிர்மெய் குறில் 90 அப்படிங்கிற மாதிரி உயிர்மெய்யில நெடில் எழுத்துக்கள் உண்டு. அந்த நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நெடில் எழுத்து மொத்தம் 7. உயிர் எழுத்துல நெடில் எழுத்து 7 எழுத்து. அதோட அப்படியே 18 மெய் எழுத்தையும் பெருக்கிக்குங்க. சரிங்களா? 7ஓட என்ன செய்யுங்க? 18 மெய் எழுத்தை பெருக்கினீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 126 எழுத்துக்கள் வரும். 126 எழுத்துக்கள் வரும். சரிங்களா? இது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். அப்போ உயிர்மெய் குறில் 90, உயிர்மெய் நெடில் 126. சரிங்களா? இங்கிட்டு கூட இப்படி போட்டுக்கிறோம், சேர்த்துக்கிறோம். 120 இது ஒரு 90, 126 இது ஒரு 90. அப்படியே 6 9 2 என்னது? 11 1 மிச்சம் 1 1 1 2 216 எழுத்து வந்துருச்சு. அப்ப சரி. சரிங்களா? அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் தவிர தனியா ஒரு எழுத்தும் உண்டு. அதனால தான் ஆயுத எழுத்திற்கு இன்னொரு பெயர் என்னன்னா தனிநிலை அப்படின்ற ஒரு பெயர். சரிங்களா? இது வினாவாக கேட்பாங்க. ஆயுத எழுத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களில் முப்பார் புள்ளி, முப்புள்ளி, தனிநிலை, அக்ஷயனம் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாமே ஆயுத எழுத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அப்ப தனிநிலை என்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதனால அதுக்கு தனிநிலைன்னு பேரு. அது எந்த எழுத்துனா அக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுத எழுத்து தான். சரிங்களா? இந்த ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை தான். பொதுவான தத்துவமே இவ்வளவுதாங்க. புள்ளி வச்ச மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் அத்தனை அரை மாத்திரை தான். புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை தான். அப்ப ஆயுதமும் புள்ளி எழுத்து தான். ஏன்னா 3 புள்ளிகள் உண்டு. இதுவும் அரை மாத்திரை தான். சரிங்களா? ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை தான்? அரை மாத்திரை தான். சரி, அடுத்து கவனிங்க. கற்பவை கற்றபின் இது வரைக்கும் அது பாடம் முடிந்தது. அடுத்து வந்து கற்பவை கற்றபின் என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி. சரிங்களா? இது இப்ப கடைசியா நடந்த டெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினா. கடைசியா நடந்த இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட வினா. கபிலர் என்னும் சொல்லை கொடுத்து அதற்கான மாத்திரை அளவை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க காவுக்கு ஒரு மாத்திரை, பி என குறில் எழுத்து, பியும் குறில் எழுத்து ஒரு மாத்திரை, 1+1, லாவும் குறில் எழுத்து அதுக்கு ஒரு மாத்திரை, புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்துக்கு ஒரு அரை மாத்திரை, மொத்தம் எத்தனை மாத்திரை? 3½ மாத்திரை. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பெயரை எழுதி உங்க பெயருக்கான மாத்திரை அளவு என்ன செய்யுங்க? கீழே கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? பார்க்கக்கூடிய அனைவரும், நம்ம சிவதன்ய உறவுகள் அனைவரும் என்ன செய்றீங்க? உங்க பெயரை டைப் பண்ணி உங்க பெயருக்கான மாத்திரை அளவு என்ன செய்றீங்க? கீழே கமெண்ட் பண்றீங்க. ரைட். இது இப்போ டெட்ல என்ன செய்றாங்க? கேட்டாங்க. அடுத்த முறை மாத்திரை என்ன செய்யலாம்? ஒரு வினா கேட்கலாம். சரிங்களா? கண்டிப்பா என்ன செய்யும்? இடம்பெறும். வேற ஏதாவது ஒரு சொற்கள் நம்ம எழுதி பார்க்கலாம். இப்போ அளபடை அப்படின்னு ஒன்று எழுதுறோம். இதுக்கு ஒரு மாத்திரையை கண்டுபிடிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் உண்டு. இந்த டை என்பது சொல்லுக்கு எத்தனை மாத்திரை இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? குறில் எழுத்து எல்லாமே எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே 2 மாத்திரை. புள்ளி வச்ச மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் அரை மாத்திரை. இது அடிப்படை, இதை தெரிஞ்சுங்க. இப்போ ஆ என்பது என்ன எழுத்து? குறில் எழுத்து. அப்போ அதுக்கு ஒரு மாத்திரை. லா என்பதும் குறில் எழுத்து. அதுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. பே என்பது உயிர்மெய் குறில் எழுத்து. அதனால அதுக்கு அது ஒரு மாத்திரை தான். இங்க டை என்பது ஐ கூட சேருது. சரிங்களா? ஐ என்பது உச்சரிப்பில் வந்து கால அளவு 2 மாத்திரை அளவு. அதோட ஒரு மெய் எழுத்து சேருது. அப்போ டை என்பது என்னதான்? நெடில் எழுத்து தான். இதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரிங்களா? அப்போ 1 2 3 இது ஒரு 2 மொத்தம் 5 மாத்திரை. சரிங்களா? அப்போ டை, நை, பை, அதே மாதிரி அவு. சரிங்களா? பௌ இதெல்லாம் வந்து என்ன செய்யுங்க? நீங்க 2 மாத்திரை போடும். சரிங்களா? ரைட். அடுத்த மதிப்பெண் என்ன கொடுக்குறாங்கன்னா, உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல். சரிங்களா? உயிரெழுத்தில் தொடங்கணும், 2 மாத்திரை அளவில் தான் என்ன செய்யணும்? அது இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சொல்ல என்ன செய்யுங்க? சொல்லுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒரு சொல்ல எழுதுறேன். படு அப்படின்னு எழுதுறேன். சாரி, அடு அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா? இது உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல்லு. ஆவுக்கு ஒரு மாத்திரை, டூக்கு ஒரு மாத்திரை, மொத்தத்தின 2 மாத்திரை. 2 மாத்திரை அளவுள்ள ஒரு சொல். சரிங்களா? அதே மாதிரி நடு.
வீடு, சாரி இதெல்லாம் என்னது உயிர்மெயில் என்ன செய்யுது தொடங்குது. 2 மாத்திரை அளவு. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஓரெழுத்துல நிறைய எழுத்துகள் இருக்கு. கோ, சரிங்களா, அரசன் 2 மாத்திரை ஏன்னா நெடில் எழுத்து. அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். சரிங்களா, ஆயுத எழுத்து என்ன செய்யணும் இடம்பெறணும். அதுக்கு எத்தனை மாத்திரை இருக்கணுமா? 2½ மாத்திரை இருக்கணுமா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? எளிமையாக எழுதிக்கலாம். அஃது அப்படின்னு எழுதலாம். ஆயுத எழுத்து எப்பவும் என்ன செய்யும்? சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும். சொல்லுக்கு முதல்லையோ சொல்லுக்கு இடையே கடைசியில் என்ன செய்யாது? ஆயுத எழுத்து ஒருபோதும் இடம்பெறாது. அப்போ அஃது அப்படின்னு என்ன செய்யறோம்? எழுதுறோம். அப்போ ஆ என்பது குறில் எழுத்து 1 மாத்திரை, தூ என்பது குறில் எழுத்து 1 மாத்திரை, அக்குக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அப்போ 3ஐயும் கூட்டினா எத்தனை மாத்திரை? 2½ மாத்திரை. சரிங்களா, இப்படி தான் என்ன செய்ய நம்ம மாத்திரையை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மாத்திரை இதுலேருந்து என்ன செய்வாங்க? கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெறும். போன தகுதி தேர்வு என்ன செஞ்சாங்க? ஒரு வினா அந்த மாத்திரையினுடைய அளவை வைத்து என்ன செஞ்சாங்க? கேட்டிருந்தாங்க. ரைட், அடுத்து கீழே கேள்விகள் கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் எல்லாம் என்ன செஞ்சு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த 6ஆம் வகுப்பு இயல் 1ல் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தினுடைய வகையும் தொகையும் என்ன செஞ்சுருக்கோம்? பார்த்துருக்கோம். அடுத்து 2ஆம் பருவத்தில் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சரிங்களா, நன்றி. இயல் 1ல் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இயல் 2ல் நம்ம பார்க்கக்கூடியது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். சரிங்களா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். முதல் கூட்டல் எழுத்து முதல் எழுத்து, சார்பு கூட்டல் எழுத்து சார்பு எழுத்து. சரிங்களா, முதல் கூட்டல் எழுத்து எப்படி சேருதுன்னு பார்த்துக்குங்க. முதல் கூட்டல் எழுத்து முதல் எழுத்து. இந்த மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேருவதற்கான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்பதுதான் அதனுடைய விதி. சரிங்களா, அப்போ இல்லை ஏவு சேர்ந்து என்ன செய்யுது? லேவாக மாறி முதல் எழுத்து என்று என்ன செய்யுது? உணர்கிறது. அடுத்து இங்கு சார்பு எழுத்து, சார்பு கூட்டல் எழுத்து அப்படின்னு என்ன செய்யலாம்? இதை பிரிக்கலாம். சார்பு கூட்டல் எழுத்து சார்பு எழுத்து. இப்போ இந்த சார்பு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் குற்றியில் ஒரு எழுத்து வந்திருக்கு. குற்றியில் ஒரு எழுத்து 6. சரிங்களா, வல்லின எழுத்துக்கள் 6ன் மீது ஊர்ந்து வருகின்ற உகரம் குற்றியல் உகரம். இங்கே குற்றியல் உகரத்தை என்ன செய்யுது? சொல்லினுடைய இறுதியில் வந்திருக்கு. இது என்ன வகை குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு என்பது இடையின எழுத்து. எப்போவுமே குற்றியல் உகரத்தை கண்டுபிடிக்கிற மிக மிக எளிது. ஒரு சொல்லை கொடுத்துட்டு இது என்ன வகை குற்றியல் உகரம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம். கடைசி எழுத்து கண்டிப்பாக குற்றியல் உகர எழுத்தாக இருக்கணும். விதி 1. 2வது அந்த எழுத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு பார்க்கணும். இங்கே இரு, இந்த இரு என்பது இடையின எழுத்து. அதனால சார்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். சார்பு என்பது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா, இங்கே குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு. இங்கே 2வது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. குற்றியலுகர எழுத்து 2வது சொல்லுடைய முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து. இப்போ இது ரெண்டு எப்படி சேர்ந்து சார்பு எழுத்துன்னு மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்பது குற்றியலுகர விதி. சரிங்களா, குற்றியலுகர புணர்ச்சியின் விதி. சரிங்களா, முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருந்து 2வது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் சரிங்களா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த முதல் சொல்லினுடைய உகரம் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுமா? மெய்யெழுத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிடும்? ஓடிவிடும். இந்த ஓடிருச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கு? இப்புதான் இருக்கு. சரிங்களா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்பது விதி. அப்போ பூ இப்பு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். ஊ போயிடுது, மீதி இப்புதான் இருக்கு. அப்புறம் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்வதற்கு என்ன விதி? இப்பு கூட்டல் ஏ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பது விதி. அப்போ பே என்று என்ன செய்யும்? சார்பெழுத்து என்று புணரும். சரிங்களா, அப்போ எழுத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பிரித்து பார்க்குறோம். எப்பவுமே தலைப்பை நம்ம பார்த்துட்டு அடுத்து என்ன செய்வோம்? வகுப்புக்குள்ளேயே போவோம். அது நம்ம சிவதன்யாவினுடைய ஒரு ஸ்டைல். சரிங்களா, ரைட். அடுத்து இந்த முதல் எழுத்து சார்பு எழுத்து. எழுத்துகள் பொதுவான வகையில் 2 வகைப்படும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எழுத்துகள் பொதுவான வகையில் 2 வகைப்படும். எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். ஐயா, முதல் எழுத்து என்றால் என்ன? முதல் எழுத்து என்பது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து என்பது பெயர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30க்கு என்ன பேரு? முதல் எழுத்து. ஏன் முதல் எழுத்துன்னு வைக்கிறாங்க? அதுதான் முதலில் தோன்றிய எழுத்து. சரிங்களா, உயிரெழுத்துக்கள் தான் என்ன செய்யுது? முதல்ல தோன்றியது. அது உயிரெழுத்தோட என்ன செய்யுது? இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து சேருது.
சரிங்களா? அந்த 18 + 12 இதுதான் என்னது முதல் எழுத்து என்று சொல்லக்கூடியது. அடுத்து இந்த சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோமே, இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஆதலின் அதற்கு சார்பு எழுத்து என்பது பெயர். சரிங்களா? அப்ப உயிர் 12, உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள். சரிங்களா? முதல் எழுத்துகள் மொத்தம் 30. சரிங்களா? அடுத்து அதுல உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு. சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு என்ன செய்ய போறோம்? இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். முதல் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து முதல் எழுத்துக்கள். சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். ஆமாம், சரிதான். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக எது இருக்கு அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்களுமே இருக்கின்றன. ஆகையினாலதான் அதுக்கு என்ன பேரு? முதல் எழுத்து என்பது பெயர். எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். சரிங்களா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் பிற எழுத்துக்கள் இயங்குவதற்கும் முதன்மையான காரணமாக என்ன செய்யுது? இந்த 12 + 18 எழுத்து 30 எழுத்து என்ன செய்யுது இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு? முதல் எழுத்து என்பது பெயர். அடுத்து சார்பு எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்து நம்ம முதல் வகுப்புல என்ன செய்யறோம்? பார்த்துட்டோம். இயல் 1லயே பார்த்துட்டோம். இப்ப சார்பு எழுத்துக்கள். சரிங்களா? இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? அது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா? சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 10 எனது சார்பு எழுத்தினுடைய வகைகள். இந்த 10 எனது சார்பு எழுத்துக்களுடைய வகைகள். அப்ப சார்பு எழுத்துக்கள் எத்தனை? 10. முதல் என்ன இருக்கு? உயிர்மை. ரெண்டாவது என்ன இருக்கு? ஆயுதம். 3 உயிர் அளபடை, 4 ஒற்றளபடை. அளபடைச்சுன்னா 2 அளபடை வருது. சரிங்களா? இகரம் உகரம் 2 வருது. இது 2, இது 2. சரிங்களா? குறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய குறுக்கம் மொத்தம் 4 குறுக்கங்கள் உண்டு. சரிங்களா? ரைட். இந்த வகுப்புல நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உயிர்மை, ஆயுதம் இந்த 2 மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். உயிர்மை எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தை பற்றி மட்டும் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். முதல்ல உயிர்மெய். உயிரெழுத்துக்கள் 12ஓடும் மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களை சேர்ந்து கிட்டத்தட்ட 216 எழுத்துக்களை உருவாக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்துக்கள் எப்படி தோன்றுது? இந்த உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 இந்த 2 என்ன செய்யுது? ஒன்றோடு ஒன்று சேருது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 18 மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்து இக்கு. இதோட 12 உயிரெழுத்துல முதல் எழுத்து ஆ. இந்த 2ம் சேர்ந்தா கா. சரிங்களா? அதே மாதிரி இக்கு முதல் இக்கு ஆ முதல் அவ் வரை என்ன செய்யும்? எழுத்துக்களை உருவாகும். இந்த இக்குங்கிற ஒரே எழுத்து என்ன செய்யும்? ஆ முதல் அவ் வரை என்ன செய்யும்? எழுத்துக்களை உருவாகும். இக்கு கூட்டலா கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் இ கி அப்படி என்ன செய்யும்? 18 எழுத்துக்கள் என்ன செய்யும்? இது உருவாக்கும். சரி. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எப்படி அப்படின்னா இக்கு கூட்டல் இக்கு என்பது மெய் எழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து, இந்த 2 சேரும்போது கா அப்படின்றது. அப்ப கா என்ற எழுத்தை உச்சரிக்கின்ற பொழுது அதுல இக்குடைய ஒளியும் இருக்கு, ஆ உயிரெழுத்து மெய்யெழுத்தினுடைய ஒளியும் இருக்கு, உயிரெழுத்தினுடைய ஒளியும் இருக்கு. அப்ப உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து என்ன செய்து உயிர்மை எழுத்தை உருவாக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இது உயிர்மை எழுத்தினுடைய வரி வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து ஒத்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா அப்படின்னு இருக்கு. ஆனா இதனுடைய வடிவம் எப்படி இருக்கு? வடிவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது? மெய்யெழுத்தினுடைய வடிவமா இருக்கு. ஆனா உச்சரிப்பு ஒளி வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தினுடைய ஒளி வடிவத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. சரிங்களா? வரி வடிவம்ன்றது எழுத்து வடிவம். சரிங்களா? ஒளி வடிவம் என்பது உச்சரிப்பது. சரிங்களா? அப்ப வரி வடிவம் மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கிறது. உச்சரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உயிரெழுத்தா என்ன செய்யுது? ஒத்திருக்கிறது. அப்ப இக்கு கூட்டலானது கா ஆதான் என்ன செய்யுது? வெளியில கிடைக்கின்றது. சரிங்களா?
முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். சரிங்களா? முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கிறனால அதுக்கு என்ன பேரு? சார்பு எழுத்துக்கள் என்பது பெயர். இதுல ஏதாவது வினா அப்படி கேட்கறதாக இருந்தா உயிர்மை எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் உயிர்மை எழுத்துக்கள் 216, குறில் எழுத்துக்கள் உயிர்மை குறில் எத்தனை? 90 எழுத்துக்கள், உயிர்மை நெடில் 126 எழுத்துக்கள், மொத்தம் சேர்த்து 216 எழுத்து என்னது? இந்த உயிர்மை எழுத்துக்கள். சரிங்களா? இதுல என்ன செய்யலாம்? ஒரு வினா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்திருக்க கருத்தை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு வினா கேட்கலாம். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒளி வடிவம் எது அப்படின்னா உயிர்மை எழுத்து. வினா இப்படிதான் எடுக்க முடியும். ரொம்ப எளிமையானதுதான். இப்படி எடுக்கலாம் வினா எடுக்கிறதா இருந்தா. மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னு கேட்டா என்னது? உயிர்மை எழுத்து. அதுதான் என்ன செய்யும்? மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ரைட். அப்ப முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கிறனால என்ன பேரு? சார்பு எழுத்து என்பது பெயர். அது 10. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆயுதம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகள், 3 புள்ளிகள் கொண்டு ஒரு தனித்த வடிவத்தை என்ன செய்து இந்த ஆயுத எழுத்து என்பது பெறுகிறது. ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கையனம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பெயர்களுமே ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? இப்ப இதுல வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா தனிநிலை என்று அழைக்கப்படும் எழுத்து எதுன்னு கேட்கலாம். தனிநிலை என்று அழைக்கப்படும் எழுத்து எது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ல அ, அஹு, அப்புறம் என்ன செய்யலாம்? ஒரு காவை கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு எழுத்து என்ன செய்யலாம்? ஒரு எழுத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் செய்யலாம். எளிமையான வினா தான். ஆனா எளிமையான வினாக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? பெரும்பாலும் விடையளிக்க முடியாது. சரிங்களா? அப்ப இதுல ஒரு வினா என்று இதை கேட்கறதா இருந்தா என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் விட்டுட்டு கேட்கலாம். ஏன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளினால நம்ம ஆயுதல் டக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா 3 அப்படின்னு வருதா? அப்போ முப்புள்ளி முப்பார் புள்ளினா ஆயுதத்து நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா எப்படி கேட்பாங்க அப்படின்னா தனிநிலை அக்கீனம் என்று சொல்லக்கூடிய எழுத்து என்று அழைக்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்து. சரிங்களா? இப்படி என்ன செய்யலாம் கேட்கலாம். அந்த தனிநிலை அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இது ஒரு நுட்பமான ஒழிப்பு முறை உடையது. சரிங்களா? ஆயுத எழுத்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், நல்லா கவனிங்க, இது வினா. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது அப்படின்னா ஆயுத எழுத்து. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. தனக்கு முன்னால இப்ப ஆயுத எழுத்து நடுவில் எழுதிட்டேன். தனக்கு முன்னால ஒரு குறில் எழுத்தையும், சரிங்களா, தனக்கு பின்னால ஒரு உயிர்மை எழுத்தையும். இதுதான். அப்ப தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் அமர்வது. தூ என்பது வல்லின எழுத்து. சரிங்களா? வல்லின உயிர்மை எழுத்து. இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? கசட தப்பற தா. சரிங்களா? அப்ப தனக்கு முன்னால ஒரு குறில் இருக்கும், தனக்கு பின்னால ஒரு வல்லின உயிர்மை, அது ரொம்ப முக்கியம். வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து தனித்து வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்லையும் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் கடையிலையும் வராது. சரிங்களா? அப்ப ஆயுத எழுத்து தனி குறிலுக்கு பக்கத்துலையும் கடைசியில் என்ன செய்யும்? ஒரு உயிர்மை குறில் எழுத்தோட என்ன செய்யும்? வல்லின குறில் எழுத்தோட என்ன செய்யும்? வரும். இப்படி வந்து என்ன செய்யும்? அது தன்னுடைய பொருளை காட்டும். சரிங்களா? அப்ப அஃது என்று சொல்லக்கூடிய இந்த சொல் என்ன செய்யுது? ஆயுதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து என்ன செய்யாது? தனித்து இயங்காது. இயங்கினாலும் என்ன உண்டு? அதுக்கு பொருள் கிடையாது. சரிங்களா? வேணா எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? தெரிந்து கொள்வோம். ஆயுதம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரணும்? அரை மாத்திரை ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆயுத எழுத்து அப்படின்னா ஆயுத எழுத்தை பார்த்தாலே அரை மாத்திரை ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆயுத எழுத்தை பார்த்தாலே என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம்ன்ற பெயர்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா? ஆயுத எழுத்து அப்படின்னாலே ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? சார் வல்லின எழுத்து சொல்லிட்டீங்க, மார்பு இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின எழுத்துக்கள் சொல்லிட்டீங்க, மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். சரிங்களா? இடையன எழுத்து சொல்லிட்டீங்க, மார்பை என்ன செய்யும்? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். சரிங்களா? இப்படி எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களே, இந்த ஆயுத எழுத்து எங்கிருந்து பிறக்கும்? என் உயிரெழுத்துக்கள் கூட வாயை திறந்தால் என்ன செய்யும்? பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆயுத எழுத்துங்கிற தலையொப்ப பிறப்பது ஆயுதம். தலையிலிருந்து பிறக்கும். அஃது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யும்? அந்த அஃகு அப்படிங்கிறது தலையிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்து என்னது? ஆயுதம். ஆயுதம்னாலே தலை ஞாபகத்துக்கு வந்துருங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. தலையிலிருந்து பெறக்கூடிய எழுத்து என்னது? அகு என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து. தலையொப்ப பிறப்பது ஆயுதம். சரிங்களா? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதனால் ஆயுத எழுத்து இதெல்லாம் அடங்குது? சார்பெழுத்து வகையில் அடங்குது. சரிங்களா? முதல் எழுத்துக்களாகிய
உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இது என்ன செய்யுது இயங்குவதனால் இது என்னது சார்பெழு தொகைக்குள் இதுவும் அடங்குகின்றது. சரிங்களா? அப்ப இயல் 1ல் எழுத்தினுடைய வகை தொகை பார்த்துருக்கிறோம். இயல் 2 சரிங்களா? இயல் 2ல் என்ன பார்க்குறோம்? முதல் எழுத்துக்களையும் சார்பு எழுத்துக்களையும் பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து கற்பவை கற்றபின் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் தொடர்பை பற்றி நம்ம விவாதிச்சிட்டோம். முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறக்கூடிய சொற்கள். சரிங்களா? எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன செய்யுங்க, கீழே எழுதி பயிற்சி எடுத்துக்கங்க. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். சரிங்களா? முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து 12 இல்லாம, மெய்யெழுத்து 12, இது இல்லாம இருக்கக்கூடிய சொற்கள் என்னங்க என்ன கொடுத்துருக்காங்க? குருவி. இதுல என்ன இல்லை? முதல் எழுத்து இல்லை, முதல் எழுத்துக்கள் இல்லை, உயிரெழுத்து இல்லை, மெய்யெழுத்து இல்லை. ஆனா உயிர்மை எழுத்துக்கள் உருவாகிருக்கு. சரிங்களா? உயிர்மை எழுத்துக்களால் ஒரு சொல் என்ன செய்யுது? உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? சொற்களை உருவாக்கணும். இப்போ நான் என்ன செய்யறேன்? கூடு அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுறேன்னா கூடு அப்படின்னு எழுதுறேன். இதுல என்ன இல்லை? உயிரெழுத்தும் இல்லை, மெய்யெழுத்தும் இல்லை. சரிங்களா? ஆனா இங்க கவனிங்க, வடம்னு ஒரு சொல் எழுதுறேன். ஆனா இங்க மெய்யெழுத்து வந்துருச்சு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் கேட்குறாங்க. அப்ப இந்த கூடு என்பது சரி, வடம் என்பது என்ன, அது மெய்யெழுத்து இடம்பெற்றுச்சுல, அதனால இது தவறு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, பயிற்சிகள் எடுத்துக்காட்டுகளை நீங்க எழுதி பழகிக் கொள்ளுங்கள். வினாக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை, அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன, இதுக்கெல்லாம் என்ன செய்ய நம்ம பதில் சொல்லிட்டோம். வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவ்வளவுதாங்க. ரைட். அப்ப எழுத்திலக்கணம், எழுத்துல வந்து எழுத்தினுடைய வகை தொகை முதல் எழுத்து சார்பு எழுத்து பார்த்துருக்கோம். அடுத்து 3வது எல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன செய்வோம் பார்ப்போம். முதல் எழுத்து சார்பு எழுத்தை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். கண்டிப்பாக இருந்து என்ன செய்யும்? வினா இடம்பெறும். சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழினா என்னன்னா சொல்லுதான், வேற ஒன்றும் இல்லை. மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும் ஏன் நெல்லு என்றால் கூட சொல்லைத்தான் குறிக்கும். சரிங்களா? சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இவ்வளவு பெயர்கள் உண்டு நம்மகிட்ட. ரைட். அப்போ ஒரு சொல்லுக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும், ஒரு சொல்லுக்கு இறுதியில் எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. நம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொல்லு எளிதாக யார் வேணாலும் என்ன செய்யலாம், உச்சரிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சீனாக்காரங்க கூட என்ன செய்கிறாங்க, ரொம்ப அழகாக என்ன செய்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் நம்மளால் சைனீஸ் மொழியை பேச முடியுமானா கஷ்டம். சரிங்களா? அப்போ எல்லா நாட்டவரும், ரஷ்யாவிலேருந்து கூட ஒரு தம்பி என்ன செய்கிறான், ரொம்ப அழகாக தமிழ் என்ன செய்கிறான், பேசி காணொலிகளை நிறைய போட்டுட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ பிற மொழியாளர்கள் கூட விரும்பக்கூடிய ஒரு மொழியாக என்ன செய்யுது நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ் சொற்கள் இனிமையானவை, பேசுவதற்கு எளிதானவை, அவ்வளவுதான். அதான் என்ன செய்றாங்க சொல்றாங்க. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். சரிங்களா? நம்ம பேசுகின்ற பொழுது ஒரு சொல்லுக்கு முதல்ல என்ன எழுத்துக்கள் வரணும், சொல்லுக்கு இடையில என்ன எழுத்தை பயன்படுத்தணும், ஒரு சொல்லுக்கு கடைசியில் என்ன எழுத்தை பயன்படுத்தணும், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொழியில் நம்ம என்ன செய்வோம், சரியாக எழுத பேச தெரிந்த ஒரு ஆளாக இருப்போம். சரிங்களா? இது மொழிக்கு முக்கியமானது. சரி, கீழே என்ன கொடுக்குறாங்கன்னா, கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. சரிங்களா? இப்போ இந்த 3 சொல் கொடுத்துருக்காங்க, இதில் எது சரி அப்படின்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். இதுதான் சரி அப்படின்னு என்ன செய்ய நம்ம சொல்லிடுவோம். காரணம் என்ன, நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம், அடிக்கடி பயன்படுத்தியிருக்கோம், பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடாது. இப்போ படிக்கல அப்படின்னு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நன்றின்னு எழுதிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால தான் அதை மயக்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான பதம் இதுதான், மயக்கொலிகள். மயக்குகின்ற ஒளி, உச்சரிப்பு உடைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழியில் உண்டு. சரிங்களா? அப்போ இந்த நன்றி, இதுவும் நாதான், இதுவும் நாதான், இதுவும் நாதான். சரிங்களா? மூன்றுமே நாதான். இப்போ இதை என்ன சொல்லணும் அப்படின்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா தன்னகரம் என்று உச்சரிக்க வேண்டும். இந்த நகரத்தை என்ன சொல்லணும்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த நகரத்தை டன்னகரம் அப்படின்னு சொல்லணும். இதை என்ன சொல்லணும் அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் சரியாக இலக்கணம் படித்தவர்கள், அதாவது சரியாக படித்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய உச்சரிப்பு முறை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எளிமையாக ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு இதை வந்து 2 சுழினா 2 சுழினா 2 சுழியம், அதாவது 2 முட்டை இருக்கு, அதனால இது 2 சுழினா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதை ஞாபகத்தில் வச்சுருக்க என்ன சொல்லுவோம், 3 சுழினா, ஏன்னா 3 முட்டை இருக்கு.
அதனால என்ன சொல்லுவாங்க, அதான் 3 சுழினா. அப்போ இதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னா, நான் இப்படி தான் வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன், ஐயா அது காக்கானா அப்படின்னா. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கான், காக்கானா. ஏன்னா இந்த நா நல்லா பாருங்களேன், இந்த நாவுக்கு அவன் வச்சிருக்க பேர் காக்கானா. இதை இப்படியே இழுத்து விட்டோம்னா காக்கா மாதிரி வந்துருமா. அதனால அந்த நாவுக்கு அவன் என்ன பேர் வச்சிருக்கான், காக்கானான்னு பேர் வச்சிருக்கான். இது ரொம்ப எளிமையா அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான், அப்படி வச்சிருக்கான். அது தவறும் கிடையாது. அவன் நமக்கு தேவை, அவன் என்ன செய்யணும், எழுத்துக்களை புரிஞ்சு வச்சிருக்கணும். சரி ரைட், அவன் பாசையில் அது காக்கானாவே என்ன செய்யட்டும், இருந்துட்டு போட்டோம். நமக்கு என்னது, இந்த நகரம் வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப ஒரு எழுத்து, எந்த எழுத்து ஒரு சொல்லுக்கு முதல்ல வருகின்ற பொழுது சரியான என்ன செய்யும், பொருளை தரும் அப்படிங்கிற பொழுது இந்த ரெண்டு என்ன செய்யாது, சொல்லுக்கு முதல்ல வந்து பொருளை தர, சரியில்லை, தவறான சொற்கள். அப்ப இதுதான் என்னது, சரியான சொற்கள். அப்ப நன்றி என்பது என்ன செய்வோம், யாராவது ஒரு உதவி செஞ்சா நம்ம உடனே என்ன செய்வோம், நன்றி சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? பிழையின்றி எழுத எந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது. எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்தணும், ஏன் சார் அதை தெரிஞ்சுக்கிறணும், அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா பொருள்ல குற்றம் ஏற்பட்டு நம்ம என்ன செய்வோம், துன்பத்திற்கு ஆளாகும். அவ்வளவுதான். மீனிங் மாறிடும். மீனிங் என்ன செய்யும், பொருள் என்ன செஞ்சிடும், மாறுபட்டு விடும். அதே மாதிரி எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது சரியாக உச்சரிக்கணும். சரிங்களா? ஒரு செய்தித்தாள ஒருத்தன் செய்தி படிச்சுட்டு இருக்கான், டீ கடை எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் என்ன செய்றாரு, செய்தி படிக்கிறாரு. ஊர் மக்கள் சிறுச்சை புலியை கொன்றனர் அப்படின்னு வாசிட்டாரு. ஊர் மக்கள் சிறுச்சை புலியை கொன்றனர் அப்படின்னு வாசிட்டாரு. எல்லாரும் ஆச்சரியம், ஓ சிறுச்சை புலியை கொண்டுட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் என்ன சொல்றீங்க, எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்குறான், எங்கடா சிறுச்சை புலியை கொண்டு வந்துடுறாங்க, ஒருவேளை எல்லா பேரும் சேர்ந்து நின்று புலியை நடுவில் விட்டு சுற்றி நின்று சிரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு. சரியா? என்ன காரணம்னா சரியான உச்சரிப்பு இல்லைன்னா அது நகையையும் பகையையும் உருவாக்கும். அப்ப அங்க அந்த செய்தித்தாளர்களுடைய செய்தி என்னன்னா, ஊர் மக்கள் சிறுத்தை புலியை கொன்றனர், அதுதான் செய்தி. இவன் வாசிக்கும் போது எப்படி மாத்திட்டான், ஊர் மக்கள் சிறுச்சை புலியை கொன்றனர் அப்படின்னு வாசிட்டான். அப்ப சிறுச்சை சிறுத்தை இதுக்கு என்ன உண்டு, வேறுபாடு உண்டு. அப்ப சரியாக கூட நம்ம மொழியை உச்சரிக்கல அப்படின்னா என்ன ஆகும், நகையையும் பகையையும் உருவாக்கும். ஒண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க, இங்க வர ஒழுங்கா அவனுக்கு வாசிக்க தரல அப்படின்னு. சரிங்களா? இன்னும் சில பேர் என்ன வாசிக்கிற அப்படின்னு நினைச்சுனா அடிச்சு விடுவோம். சரிங்களா? சரி ரைட். அப்ப தமிழ் எழுத்துக்களுடைய வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சரிங்களா? கிட்டத்தட்ட 247 எழுத்துக்கள்னு பார்த்துருக்கோம். எல்லா எழுத்துமே எல்லா இடத்துலையும் வந்துருமா அப்படின்னா வராது. அதற்கு என்ன உண்டு, ஒரு வரையறை உண்டு. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டா பிரச்சனை செய்ய கொடுக்குறாங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மொழி முதல் எழுத்துக்கள். சரிங்களா? இதே தலைப்பு இதே பாடம் அப்படியே எதில் இருக்கு அப்படின்னா 11ஆம் வகுப்புல உங்களுக்கு பாடமா இருக்கு. 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய இந்த தலைப்பு இதே பாடம் 11ஆம் வகுப்புல மொழி முதல் இறுதி எழுத்துக்குன்னு 11ஆம் வகுப்புல ஒரு பாடமாக என்ன செய்றாங்க, வைத்திருக்கிறார்கள். சரி, மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொழி மொழின்னு சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நீங்க குழம்பக்கூடாது. மொழி என்பதற்கு சொல். அதனால தான் சொல்லிட்டேன், மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும், நாட்டு கிளவி வயசான கிளவி இல்ல. சரிங்களா? அந்த கிளவிக்கு என்ன லகரம் போடணும், சிறப்பு லகரம் போடணும். நீங்க வாட்டில் இந்த கிளவி எழுதி விட்டுறாதீங்க. இந்த கிளவி வயதானவள். சரிங்களா? வயது முதிர்ந்தவள், முதிர்ச்சியை குறிக்கக்கூடியது. கிளவி என்பது சொல் அப்படின்ற இந்த கிளவி பொது லகரம் போடணும். லகர லகர வேறுபாடு நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். இது பொது லகரம். சரிங்களா? இந்த கிளவி என்ன செய்யும், சொல்லை குறிக்கும். அப்ப மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் கிளவி என்றாலும், ஏன் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல நெல்லு என்பது கூட என்ன செய்யுது, சொல்லை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இதை 2 முறை சொல்லிட்டேன். இதுல இருந்து என்ன செய்யும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வினா இடம்பெறும். சரிங்களா? சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அதிலிருந்து. ரைட். அப்ப மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. இதை இன்ட்டு போட்டு விட்டுறேன், ஏன்னா பார்த்துட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, எழுதிடக்கூடாது. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பார்கள். சரிங்களா? சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களுக்கு என்ன பேரு, மொழி முதல் எழுத்துக்கள் என்பது பெயர். உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். முதல் விஷயம். சரிங்களா? ஆ முதல் அவ் வரை, ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 உயிர் எழுத்துக்கள் என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும். ஆ அம்மா, ஆ ஆடு, இ இலை. இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மழலையர் வகுப்புல படிச்சிருப்போம். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல படிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். சரி ரைட், இருக்கட்டும். சரிங்களா? அப்ப ஆ ஆ இ ஆ முதல் அவ் வரை 12 உயிர் எழுத்துக்களும் என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு முதலில் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட். அப்ப சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்ல 12மே வரும். சரிங்களா? உயிர் எழுத்து 12மே சொல்லுக்கு முதலில் வரும். சரி. மெய் எழுத்துக்கள் 18 இருக்கே, இது எல்லாமே சொல்லுக்கு முதல்ல வருமா அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18 ஒருபோதும் சொல்லுக்கு முதல்ல வரவே வராது.
சரிங்களா? மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லுக்கு முதலில் ஒருபோதும் வராது. சில பேர்லாம் பிரியான்னு பேர் வச்சிருக்காங்க, கிரிஜான்னு இக்ல போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வருதே அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் தமிழ் சொற்களே அல்ல. அது என்ன சொற்கள் அல்ல? தமிழ் சொற்கள் அல்ல. நீங்க பெயர் வைக்கும்போது என்ன செய்யுங்க, இனிமேலாவது இந்த இலக்கண வகுப்பு பார்த்ததுக்கு அப்புறமா என்ன செய்யுங்க, நீங்க தமிழில் பெயர் வைக்கின்ற பொழுது மெய் எழுத்துக்கள் முதலாவதாக வர்ற மாதிரி என்ன செய்யாதீங்க, ஒருபோதும் பெயரே வைக்காதீங்க. சரிங்களா? தவறானது. அப்ப இந்த 18 மெய் எழுத்துக்களுமே என்ன செய்யாது, சொல்லுக்கு முதல்ல வராது. ஆனா இது உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறி என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும். சரிங்களா? ரைட். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சரிங்களா? கா முதல் கவ் வரை சொல்லுக்கு முதல்ல வரும். சா முதல் சவ் வரை சொல்லுக்கு முதல்ல வரும். தா முதல் தவ் வரை சொல்லுக்கு முதல்ல வரும். நா முதல் நவ் வரை என்ன உண்டு, சொல்லுக்கு முதல்ல வரும். பா முதல் பவ் வரை என்ன வரும், சொல்லுக்கு முதலில் வரும். மா முதல் மவ் வரை சரிங்களா, மவ்வல் மவ் வரை என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும். இந்த ஆறு எழுத்துக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உயிர்மை எழுத்துக்கள்ல இந்த 6 எழுத்துல எல்லா எழுத்துக்களுமே, எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே என்ன செய்யுமா, சொல்லினுடைய முதல்ல வரும். அடுத்து ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இகர இப்படி ஆரம்பிக்கிற சொல்லலாம் வராது. சரிங்களா? அதனால தான் அவங்க தெளிவாக கொடுக்குறாங்க. ங்க, ஞ, ய, வ இந்த 4 எழுத்துக்கள்ல சில எழுத்து தான், இந்த 4 உயிர்மை எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும். சரிங்களா? இதுல இந்த ஞான்றது நமக்கு புதுசு. சரிங்களா? இது கூட ஞாயிறு கேள்விப்பட்டிருக்கோம். இதுல என்னது யவனர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதுல வா கூட என்ன செய்யும், வந்தான் ஏதோ ஒன்று என்ன செய்யும் நம்ம சொல்றோம், வளம் என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப இந்த ஞான்ற எழுத்துல ங்க அதுக்கு பேர் இங்க அப்படி என்ன செய்யறான்னு சொல்றோம்ல, இதை நம்ம என்ன செய்யறோம், சொல்லுக்கு முதல்ல நம்ம பார்த்தது இல்லையே, பயன்படுத்தினது இல்லையா அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல இருந்திருக்கு. இன்றைக்கு நமக்கு என்ன இல்லை, பேச்சு வழக்குல இல்லை. சரிங்களா? ஆனா அப்ப என்ன செய்யறாங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஞ வரிசையில் இந்த ஞ அப்படிங்கிற எழுத்து ஒரே எழுத்து மட்டும்தான், வேற எந்த வரிசையில் அது என்ன செய்யாது, வரவே வராது. ஞ வரிசையில இந்த ஒரு எழுத்து மட்டும்தான், ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் என்ன செய்ய வருகிறது. அந்த சொல்லு என்னன்னா ஞானம். இது முக்கியமானது, இது வினாவாக வரும். சரிங்களா? ஞானம் இக்காலத்துல ஞானம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டும் வழங்கி வருகிறது. சரிங்களா? இந்த ஞானம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இடம் விதம் என்பது பொருள். ஞானம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள், இடம் விதம் அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுதான். இங்க கா வரிசை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சில கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. அதாவது இங்க கொடுத்துருக்காங்களே இவங்க, அதுக்கு இங்கிட்டு பாக்ஸ் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, இப்போ இந்த 4 வருஷம் என்ன செய்யும், இந்த 6 எழுத்துக்களுமே முழுவதும், இந்த 6 எழுத்துக்களும் முழுவதுமே என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப கா முதல் நான் சொல்லிட்டேன், கா முதல் கவ் வரைன்னு, கா முதல் கவ் வரை என்ன செய்யுது, நம்ம கிட்ட தமிழ் சொற்கள்ல சொற்கள் உண்டு. அதே மாதிரி சா முதல் சவ் வரைக்கும் நம்மகிட்ட என்ன உண்டு, தமிழ்ல சொற்கள் உண்டு. நா முதல் நவ் வரைக்கும் நம்மகிட்ட சொற்கள் உண்டு. பா முதல் பவ் வரைக்கும் நம்மகிட்ட சொற்கள் உண்டு. மா முதல் மவ் வரைக்கும் நம்மகிட்ட என்ன உண்டு, சொற்கள் உண்டு. அதுதான் முழுமையாக இந்த 6 எழுத்துக்களையும் முழுமையாக என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னு என்ன செய்றாங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்து ஞகர வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞகர வரிசையில 4 எழுத்து தான். சரிங்களா? வினா எப்படி கேட்டாங்கன்னா, ஞகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு கேட்கலாம். ஞகர வரிசையில் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, 4 எழுத்துக்கள் தான் என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும். ஞகர வரிசையில 4 இப்படி போட்டு மேலே போட்டு 4 ஞகர வரிசையில 4 எழுத்து தான் என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும். அதே மாதிரி யகர வரிசையில ய, ய, யு, யு, யோ, யவ் ஆகிய 6 எழுத்து. சரிங்களா? யகர வரிசையில 6 எழுத்து தான் என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும். சரிங்களா? யகர வரிசையில் 6 எழுத்து, ஞகர வரிசையில் 4 எழுத்து, யகர வரிசையில் 6 எழுத்து. அடுத்து வகர வரிசையில் எத்தனை எழுத்து, 8 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். இப்ப இதுல இருந்து கூட என்ன செய்யலாம், வினாக்கள் கேட்கலாம்.
கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் அப்படின்னு கேட்கலாம். எளிமையான வினா தான், ஆனால் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? வினா பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். இப்படி இல்லாமல் கேட்பாங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? வகர வரிசையில் சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்போது நமக்கு சொல்லிட முடியுமா? ரொம்ப கடினம். சரிங்களா? அப்போ 8 எழுத்து தான். இதை நீங்கள் படித்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி யகர வரிசையில் 6 எழுத்து தான் சொல்லுக்கு முதல்ல வரும்னு நம்ம படித்தா தான் தெரியும். சரிங்களா? ஞகர வரிசையில் 4 எழுத்து என்பது சொல்லுக்கு முதல்ல வரும் என்பது படித்தால் தான் தெரியும். அப்போ வினாக்கள் கேட்பதாக இருந்தால் இப்படி என்ன செய்யலாம்? நம்மகிட்ட வினாக்கள் கேட்கலாம். எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். சரிங்களா? இப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் பார்த்துட்டோம். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். இப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை? எவையெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னா, எடுத்தோடனே சொல்றாங்க, மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லின் முதல்ல வராது. மெய் எழுத்துக்கள் முதல் இக்கு முதல் இன் வரை, இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய இந்த 18 மெய் எழுத்துக்களும் ஒருபோதும் சொல்லுக்கு முதல்ல வராது. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைக்கு நான் பிரியான்னு பேர் வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? பிரியான்னு பேர் வச்சிருக்கேனே. சொல்லுக்கு முதல்ல வருது, இப்போ வருது அப்படின்னா இது தமிழ் சொல்லே இல்லை, இது தமிழ் சொல் அல்ல. சரிங்களா? இது என்ன சொல் இல்லை? தமிழ் சொல் அல்ல. சரிங்களா? அப்போ நீங்கள் சரியா பேர் வைக்கலன்னு அர்த்தம். ரைட். மெய் எழுத்துக்கள் 18 என்ன செய்யாது? சொல்லுக்கு முதல்ல ஒருபோதும் வரவே வராது. இக் முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 மெய் எழுத்துக்களும் ஒருபோதும் ஒரு சொல்லின் முதலில் இடம்பெறாத தமிழ் சொல் அல்லாது. சரிங்களா? ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது. இது எதுவுமே சொல்லுக்கு முதல்ல வராதுங்க. இப்போ உடனே நீங்க என்ன கேட்பீங்கன்னா, சார் என்ன சார் சொல்றீங்க? திருப்பதி லட்டு கிடைக்குது, லட்டுன்னு தான் எழுதிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். நிறைய என்ன எழுதுறோம்? லட்டுன்னு எழுதுறோம். லட்சாதிபதி லட்சம் எழுதிட்டு இருக்கோம். 8 லட்சம் லட்சம் தானே சார் எழுதிட்டு இருக்கோம். சொல்லுக்கு முதல்ல வருதுல்ல, லட்டு வருது, லட்சம் வருது, சொல்லுக்கு முதல்ல லா வருதுல, அப்புறம் வராதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, சொல்லுக்கு முதல்ல வருது தான், லட்டு சரிதான், ஆனால் இது தமிழ் சொல் அல்ல. லட்டு என்பது என்ன இல்லை? தமிழ் சொல் அல்ல. சரிங்களா? லட்சம் என்பதும் தமிழ் சொல் அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுவும் என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? பிற மொழி என்ன செய்யறோம்? நம்ம தமிழ் மொழி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்போ தொலைக்காட்சின்னு எத்தனை பேர் சொல்லிடுவோம்? வீடுகளில் தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிடுவோமா யாராவது? டிவி, ரிமோட்டு, இது பூராமே தமிழ் சொல்ல மாறிடுச்சு. சரிங்களா? அந்த டிவியை போடு, அந்த ரிமோட்டை எடு, பேச்சு சொற்கள் நிறைய என்ன செய்யுது? பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள் நம்மகிட்ட கலந்து வருது. அப்போ மொழி எப்போ சிதையும் அப்படின்னா, நாம் நம் மொழியை பேசாத விடத்து பிற மொழிக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது நம் மொழி சிதையும். ஆகையினால் முடிந்த மட்டில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மொழியை, நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை என்ன செய்யணும்? பேசுவதற்கு முயற்சி எடுக்கணும். சரிங்களா? முடிந்த அளவு தாய்மொழியில் தான் பேசணும். சரிங்களா? ஆக ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் டூரிஸ்ட் வராரு. இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்குறீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு அதனுடைய சிறப்பை சொல்லணும் போது, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யக்கூடாது? எங்கள் ஐயா வந்து தமிழில் தான் பேச சொல்லியிருக்காரு, எங்களோட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியில் பிறந்தவர்களாங்கன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ எங்கு பேசணும்? அவன்கிட்ட ஆங்கிலத்தில் தான் பேசணும். சரிங்களா? இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ், ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். சரிங்களா? மொழி என்பது, ஆங்கில மொழி என்பது அறிவு இல்லை, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். நீங்கள் ஆங்கில மொழியை அறிவாக பார்த்தால் ஆங்கிலத்தை நீங்கள் பேசவே முடியாது. அப்போ பிற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், தவறில்லை. நம்மிடம் பேசுகின்ற பொழுது நம் தாய்மொழியில் பேசுங்கள். பிற மொழியாளரிடம் பேசுகின்ற பொழுது நம் மொழியினுடைய பெருமையை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவங்களுக்கு கொண்டு போகும்போது அவங்களுடைய மொழியை நம்ம பயன்படுத்தணும். அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போ இது எல்லாமே என்னதான்? பிறமொழி சொற்கள் தான். சரிங்களா? அப்போ தமிழ் சொல்லு. அப்போ டகரம், நகரம், ரகரம், லகரம், 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 ரகரம், நகரம், இந்த எழுத்துக்கள் ஒருபோது என்ன செய்யாது? சொல்லுக்கு முதல்ல வராது. சரிங்களா? இதை ஒன்று எழுதிட்டேன். அப்புறம் இந்த ரா இருக்கேன் சார், என் பிள்ளைக்கு நான் ராஜ்குமார்னு பேர் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இது சத்தியம் என்ன இல்லை, தமிழ் பேரே கிடையாது. ராஜகுமாரன் பேர் வச்சிருக்கேன், ராஜ்குமார்னு பேர் வச்சிருக்கேன், ரப்பர்னு எழுதுறோம், இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது, தமிழ் பேர் கிடையாது, தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? ஏன்னா சொல்லுக்கு முதல்ல ரா என்ன செய்யாது? வரவே வராது. சார் அப்போ ராமன் இருக்கார்ல சார், கம்ப ராமாயணம் தானே, கதை நாயகனே ராமன் தானே, ராமன் தானே சார் எழுதுறான், அப்போ அங்கே கூட அதுவும் தப்பு தான் சொல்றீங்களா? ஆமாம், அதுவும் தப்பு தான். என்ன கிடையாது? இதெல்லாம் தமிழ் சொல்லே கிடையாது. சொல்லுக்கு முதல் என்ன செய்யாது? ரகரம் வராது. ரகர வரிசையில் எந்த எழுத்துமே வராது. ஏன் வராது அப்படின்னா, தொல்காப்பியர் சொல்றாரு,
நம் மொழியோடு பிறமொழி கலப்பு என்பது இன்றைய நம்ம காலகட்டத்தில் மட்டும் இல்லை, தொல்காப்பியர் காலகட்டத்திலே உருவாயிருச்சு. சரிங்களா? அவர் தொல்காப்பிய நூற்பாளர் தெளிவாக எழுதியிருக்காரு. வடசொற் கிளவி வட எழுத்து ஓரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்னு எழுதுறாரு. வடசொற் கிளவி வட எழுத்து ஓரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே, தொல்காப்பிய நூற்பா. சிதைந்தன வரினும் இயைந்தன வரையார். அவர் சொல்றாரு, ஐயா நம்ம மொழியோட பிறமொழி கலப்பந்து வந்துருச்சு, சரியா? அதை ஒன்றும் செய்ய முடியாது, கலந்துருச்சு. நீங்க தமிழ் படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? பிறமொழி சொற்களை நீங்க என்ன செய்யுங்க, தமிழ் சொற்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி மாத்துறது? இப்ப ராமன் இருக்கு, இதை எப்படி நம்ம தமிழ் பேரா மாத்துறது? முன்னால ஒரு ஈ போட்டா முடிஞ்சு வச்சு வேலை. முன்னால என்ன பண்ணணும், ஒரு இகரத்தை சேர்த்தோம்னா ராம தமிழ் சொல்ல மாறிடுச்சு. மொழிக்கு மேல ராதானா வராது, ஈ வரும்ல, வேலை முடிஞ்சுச்சு. அப்ப லட்சுமணன் பேரு, ராமனின் தம்பி லட்சுமணன் அவன் பேரு, அவனை எப்படி எழுதுவீங்க? லக்குவன் எழுதுவோம். லட்சுமணனா லக்குவன் என்ன செய்வோம், எழுதுவோம். சரிங்களா? தமிழை மாத்திட்டோம்ல, ரைட். அப்ப என்ன செய்யாது, மொழிக்கு முதல்ல ரகர வரிசையில் ஒருபோதும் வரவே வராது. லட்டு டப்பா கிப்பால் என்ன செய்யாது, ஒருபோதும் வராது. இவை எல்லாமே இப்படி வந்தாலும் கூட அந்த சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள். அதை நம்ம என்ன செய்யணும், தமிழ் படுத்த வேண்டும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு விஷம் அப்படின்னு எழுதுறேன், விஷம். இதுக்கு இணையான தமிழ் எழுத்து அந்த சாவன விடம் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். விடம் உண்டேன், விடம். விஷத்துக்கு விடம் என்ன செய்யறாம மாற்றுகின்றோம். நஞ்சு என்ற சொல் நம்ம கிட்ட உண்டு. ஆனா இந்த சொல்லுக்கு இந்த எழுத்துக்கு மாற்றாக இன்னொரு எழுத்துனா நம்ம தமிழ் மொழியில் உண்டு, தமிழ் எழுத்துக்கள்ல உண்டு, நம்ம மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? நீங்கள் எழுதுகின்ற பொழுது என்ன செய்யணும், அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரைட். அப்ப இந்த 3, 6, 8 எழுத்துக்கள் என்ன செய்யாது, உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில ஓர் எழுத்து கூட சொல்லுக்கு முதல்ல வராது. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லுக்கு முதல்ல வராது. இந்த எழுத்துக்கள், சரிங்களா, உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில இந்த எழுத்துக்கள் என்ன செய்யாது, சொல்லுக்கு முதல்ல வராது. அடுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்து இருக்குல்ல, முப்பார் புள்ளி, அக்கேனம், தனிநிலை, இதுவும் என்ன செய்யாது, சொல்லுக்கு முதல்ல வராது. சரியா? வந்தாலும் பொருளும் கிடையாது, அது ஆயுத எழுத்து, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து நகரம், ஞகரம், யகர, வகர ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் என்ன செய்யாது, சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும், வரும். பல எழுத்துக்கள் என்ன செய்யாது, வராது அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சில எழுத்துக்கள் வரும், சில எழுத்துக்கள் என்ன செய்யாது, வராது. இந்த உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் என்னென்ன எழுத்து சொல்லியிருக்காங்க, இது மட்டும்தான் என்ன செய்யும், சொல்லுக்கு முதல்ல வரும். சரிங்களா? இதை தாண்டி மற்ற எழுத்துக்கள் என்ன செய்யாது, சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு என்ன செய்றாங்க, கொடுத்துருக்காங்க. அப்ப மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், இதுல என்ன செய்யும், வினா இடம்பெறும். நம்ம தெளிவாக என்ன செய்வோம், பார்த்துக் கொள்வோம். அடுத்து அவங்க ஒரு பாக்ஸ் என்ன கொடுனா, டமாரம், நம்ம சொல்றோம்ல, டமாரம் அடிக்கிறான்டா அப்படின்னா எல்லாத்தையும் பரப்புறான். ரம்பம் அறுத்து குமிக்கிறான்டா. லண்டன், இது எல்லாம் என்னதுதான், பிரான்ஸு, டென்மார்க்கு, இது எல்லாமே பிறமொழி சொற்கள். சரிங்களா? இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து என்ன செய்யறோம், நம்ம எழுதுறோம். இப்போ லண்டன் எழுதும்போது நம்ம முன்னால் ஈ சத்தா தமிழ் சொல்ல மாறிடும், அவ்வளோதான். சரிங்களா? ஈ சத்தம் என்ன செய்யும், தமிழ் என்ன செய்யும், அது தமிழ் சொல்லாக மாறிவிடும். சரிங்களா? அப்படி சேர்த்துக்கிற வேண்டியது, நம்ம வேற வழி இல்லை. இவன் மொழி முதல் எழுத்துக்களை பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, மொழி இறுதி எழுத்துக்கள். ஒரு சொல்லுக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரும், சொல்லுக்கு இறுதியில என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை என்ன செய்யும், நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். சரிங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் தனியாக சொல்லின் இறுதியில் வருமா? 100% வரவே வராது. சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் 12 அங்க எப்படி கொடுத்தாங்க, மொழி முதல் எழுத்துக்கள்ல மெய் எழுத்து 18மே சொல்லுக்கு முதல்ல வராதுன்னு சொன்னாங்களோ, அது போல மொழி இறுதி எழுத்துக்கள்ல உயிர் எழுத்துக்கள் 12மே சொல்லுக்கு இறுதியில் வரவே வராது. ஆ முதல் அவ் வரை ஒரு எழுத்து கூட என்ன செய்யாது, சொல்லுக்கு இறுதியில் வராது. அப்ப வேற எப்படி சார் வருது? இப்ப பலா ஆதான சார், அது பலாமரம் எழுதுறான், மா பலா பலா எல்லாம் எழுதுறான், பலான்னு எழுதுறான், இங்கெல்லாம் வருது அப்படின்னா தனியாக வரல, உயிரெழுத்தோடு என்ன செய்யுது, மெய்யெழுத்தோடு சேர்ந்து அது வருது. சரிங்களா? அப்போ மாவை எப்படி பிரிப்போம், இம்மு கூட்டல் ஆ. அப்போ மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக தான் என்ன செய்யும், சொல்லுக்கு இறுதியில் வருமே ஒழிய உயிரெழுத்து தனியாக என்ன செய்யாது, சொல்லுக்கு இறுதியில் வராது. அப்போ பலால என்ன இருக்கு, இல் கூட்டல் ஆ, இல் கூட்டல் ஆ. இந்த மாதிரி என்ன செய்யும், மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக தான் உயிர் எழுத்துக்கள் என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு இறுதியில் வருமே ஒழிய ஒருபோதும் உயிர் எழுத்துக்கள் தனியாக என்ன செய்யாது, சொல்லுக்கு இறுதியில் வராது. சரிங்களா? இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து
உயிர்மெய்யாக மட்டுமே, உயிர்மெய்யாக மட்டும்தான் என்ன செய்யும், மொழிக்கு இறுதியில் வரும். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் 18ல், மெய்யெழுத்துக்களில் 18 மெய்யெழுத்துக்கள் உண்டு. 18 மெய்யெழுத்துக்களில் எது எது சொல்லுக்கு இறுதியில் வரும், அதாவது மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னா இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், யு, இல், இல், இன். சரிங்களா? ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். இந்த 11 மெய்யெழுத்துக்கள் தான் என்ன செய்யும், மொழிக்கு இறுதியில் வரும். சரிங்களா? அப்போ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, அதில் 11 தான் வரும். அப்போ 7 வராது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. மெய்யெழுத்தை நம்ம எப்படி பிரிப்போம், வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ன செய்கிறோம், 3ஆ பிரிக்கிறோம். இப்போ வல்லின எழுத்துக்கள் என்னென்ன, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வல்லின எழுத்துக்களை ஏதாவது ஒன்று ரெண்டாவது இருக்கு அதுக்குள்ள. அப்போ வல்லெழுத்துக்கள் 6மே இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வல்லெழுத்துக்கள் 6ம் ஒருபோதும் சொல்லுக்கு இறுதியில் வராது. வல்லின எழுத்துக்கள் 6ம் என்ன செய்யாது, சொல்லுக்கு இறுதியில் வராது. என்ன சார் சொல்றீங்க, என் பிள்ளைக்கு தீபக்னு பேர் வச்சிருக்கேன் வராதுங்கிறீங்க, கேட்கக்கூடாது. நீங்க தீபக் அப்படின்னு பேர் வச்சுட்டா என்ன இல்லை, அது தமிழ் சொல்லே கிடையாது. சரிங்களா? அது என்ன கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது, வரவே வராது. நீங்கள் பேர் வச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிங்களா? தமிழ் சொல் அல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏன் இலக்கணம் படிக்கிறப்ப தெரியுதா உங்களுக்கு, மொழியை அழகுபடுத்துவது தான் இலக்கணம். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், பியூட்டி ஆஃப் லாங்குவேஜ், மொழியை அழகுபடுத்துவது. இலக்கணம் என்பது மொழி அழகு தான். ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவுவது இலக்கணம், கரெக்டு தான். ஆனால் மொழியை அழகுபடுத்துவது இலக்கணம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், தவறான பிறமொழி சொல்ல நம்ம வச்சுருக்கோம். அப்போ வைக்கிறாத பேர் எப்படி வச்சுருக்கோம், தீபக் குமரன் சேர்த்து வச்சுருக்கோம். நீங்கள் தீபக் குமரன் அப்படின்னு வச்சிங்கன்னா தமிழ் சொல் ஆகிட்டு போகுது, தமிழ் பேர் ஆகிட்டு போகுது, ரைட். அப்போ இது என்ன செய்யாது, ஒருபோதும் வராது. சார் என் பிள்ளைக்கு நான் பிரதீப்னு பேர் வச்சுருக்கேனே, பிரதீப், பிரதீப்னு பேர் வச்சிருக்கேன் பிள்ளைக்கு, அப்போ தமிழ் சொல் கிடையாதா? கிடையாது, தமிழ் சொல் கிடையாது. அப்போ இதை எப்படி சார் தமிழ் பிரதாபன் பேர் வச்சுக்கிற வேண்டியதானே? எப்போவுமே இந்த தமிழ் சொற்களில் ஆண் பிள்ளையை குறிக்கக்கூடிய பெயர்கள் கடைசியில் பூரா நகர ஒற்றுல முடியும், இந்த இன்னில் முடியும், இன்னில் முடியும். நகர தொல்காப்பிய சொல் நகர ஒற்றே ஆடு அரி சொல், நகர ஒற்றே ஆடு அரி சொல். சரிங்களா? அந்த நகர ஒற்று எழுத்து வந்துட்டால் அது ஆண் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வந்தான், வென்றான், சென்றான், கந்தன், குமரன், வேலன், கண்ணன், என் பேர் கண்ணன். இன்னில் முடிஞ்சால் அது என்னது, முழுக்க முழுக்க ஆணை குறிக்கக்கூடியது தான். சரிங்களா? பெண்பால் பெயர்கள் அதே மாதிரி லகர ஒற்றை மகடு அரி சொல். ஆடுன்னா என்னது, ஆணை குறிக்கும், மகடு அப்படின்னா பெண்ணை குறிக்கும், இல்லு. சரிங்களா? கண்ணுக்கு இனியால், வேல் விழியால், கயல் விழியால், பேச்சி அம்மாள், இப்படி தான் நம்ம பேருக்கு வச்சுருந்தோம். இப்படி தான் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், பெயரை வைத்திருந்தோம். இல்லையில் முடிகிற மாதிரி என்ன செய்கிறோம், பெண்களுக்கு பெயர்கள் அதெல்லாம் முற்காலத்தில் வச்சுருந்தோம். இப்போ இல்லை, இப்போ பெயர் வைக்கிறோம், அதை ஆனா பெண்ணனே கண்டுபிடிக்க முடியல, பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ரைட், இருக்கட்டும். அப்போ இந்த எழுத்துக்கள் என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் மெய்யெழுத்துக்கள் 18ல் இந்த எழுத்துக்கள் 11 எழுத்து மட்டும்தான் வரும். மீதி எழுத்துல என்ன செய்யாது, வரவே வராது. அதுலேயும் குறிப்பாக வல்லின எழுத்துக்கள் 6ம் மொழிக்கு இறுதியில் ஒருபோதும் வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். வல்லின எழுத்துக்கள் 6 என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ இன்னும் ஒரே ஒரு எழுத்து ஞன, நமன, ஞ இருக்கு. அதே மாதிரி இங்கு மெல்லின எழுத்துல இந்த இங்குன்ற எழுத்து. சரிங்களா? இது என்ன செய்யாது, சொல்லுக்கு இறுதியில் வராது. சரிங்களா? அப்போ சொல்லுக்கு மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களில் 11 எழுத்துக்கள். சரிங்களா? இந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரும். மீதி இந்த 7 எழுத்துக்கள் வல்லின எழுத்துல, வல்லினத்தில் ஒரு 6ம் மெல்லினத்தில் 1ம். சரிங்களா? சொல்லுக்கு இறுதியில் என்ன செய்யாது, வரவே வராது. இப்போ கேள்விகள் எப்படி கேட்கலாம், அதில் 18 மெய்யெழுத்துக்களில் 11 மெய்யெழுத்து தான் சொல்லின் இறுதியில், அதாவது மொழியின் இறுதியில் வரும். அப்போ மொழியில் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. சரிங்களா? அதில் வல்லின எழுத்துக்கள் எத்தனை, 6மே வராது. மெல்லின எழுத்தில் சொல்லுக்கு இறுதியில் வராத எழுத்து எது அப்படின்னு கேட்டால் இங்கு ஒரே ஒரு எழுத்து. வினாக்கள் இப்படியும் கேட்கலாம். சரிங்களா? மெல்லின எழுத்தில் சொல்லுக்கு மொழிக்கு இறுதியில் வராத எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 1, 2, 3ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு இது தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியாம சொல்ல முடியும். அப்போ மெல்லின எழுத்துல ஒரே ஒரு எழுத்து தான் என்ன செய்யாது, சொல்லுக்கு இறுதியில் வராது. வல்லின எழுத்துக்கள்ல 6 என்ன செய்யாது, வராது. எழுத்துக்களை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக எழுதி. இப்போ நான் வகுப்பு நடத்தும் போது நீங்கள் என்ன செய்யணும்,
ஒரு நோட் எடுத்து உட்காந்து எழுதணும். சரிங்களா? தமிழில் T30 இது T20 இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இது T30. டெட்டு 30 இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் 30க்கு 30 இருந்தாலும் சரி, இப்படி கூட தலைப்பை வச்சுக்கிறோம் நம்ம. T30 வச்சுக்கிறோம் நம்ம. சரிங்களா? 30க்கு 30 வாங்கணும் தமிழில் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக உட்காந்து பாடம் நடத்துறதை கவனிக்கிறது மட்டும் போதாது. சரிங்களா? டெஸ்ட் எழுதுறது மட்டும் பத்தாது. நீங்கள் உட்காந்து எழுதணும். முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். உடம்பை வருத்தி நம்ம என்ன செய்யணும்? ஒரு செயலை செய்யணும். செஞ்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். சரிங்களா? அப்போ தமிழில் 30க்கு 30 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நோட்டை போட்டு உட்காந்து எழுதணும். எழுதினாதான் 30 மதிப்பெண் வாங்க முடியும். போன டெட் தேர்வில் நிறைய பேர் 30க்கு 30 வாங்கினாங்க தமிழில். ஏன்னா இலக்கணத்தில் அவ்வளோ 6-7 வீடியோ தான் கொடுத்துருந்தோம். அதிலே கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்துருச்சு. எளிமையான வினாக்கள் தான். சரிங்களா? ரைட். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12மே என்ன செய்யாது? 12 எழுத்துமே சொல்லுக்கு இறுதியில் வராது. அதான் உயிர்மெய் எழுத்தா மட்டும்தான் என்ன செய்யும்? சொல்லுக்கு இறுதியில் வரும். அதே மாதிரி அளபடை, இது கேள்வி, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வினா, இம்பார்ட்டன்ட். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். சரிங்களா? அளபடை சொற்கொள்ள மட்டும்தான். நல்லா கவனிங்க. அளபடை சொற்கொள்ள மட்டும்தான் இந்த உயிரெழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு இறுதியில் தனியாகவே வரும். சரியா? கெடுப்பதும், கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் என்ன செய்யறோம்? எழுதுறோம். சரிங்களா? அந்த அளபடை சொற்கள் என்ன செய்யறோம்? எழுதுறோம். எடுத்து கெடுப்பது பூ வருது. சரிங்களா? அதே மாதிரி ஓ உதல் வேண்டும், ஓ ஓ வருது, தனியாகவே என்ன செய்யுது? வருது. சொல்லுக்கு இறுதியில் வரும்போது நிறைய சொற்கள் உண்டு. சரிங்களா? மரா வேண்டும், மராமை, மரா நெடிலாக பார்த்தாலும் என்ன செய்யும்? ஒரு குறிலா என்ன செய்யும்? வரும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லுக்கு இடையிலே வரும். சொல்லுக்கு முதலில் என்ன செய்யுது? அளபடை சொற்களோட உயிரெழுத்து தனியாக வரும். கடைசியில் என்ன செய்யும்? கண்டிப்பாக மொழியினுடைய இறுதியில் என்ன செய்யும்? அளபடை எழுத்து சொற்களில் மட்டும் உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும்? தனியாக வரும். சரிங்களா? இது கேள்வி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அளபடை எழுத்துக்களில் மட்டும் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம்? உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய சொல் எதுன்னு கூட கேட்கலாம். அப்போ அளபடை சொற்கள்ல உயிரெழுத்து என்ன செய்யும்? சொல்லுக்கு இறுதியில் வரும். சரிங்களா? இதை வினாவை என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஏன்னா இது முக்கியமானது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வர. ஒருபோதுமே ஆயுத எழுத்து சொல்லுக்கு இறுதியில் என்ன செய்யாது? முன்பார் புள்ளி சொல்லுக்கு இறுதியில் ஒருபோதும் வரவே வராது. சரிங்களா? அதே மாதிரி கொடுத்துட்டாங்க அவங்களே. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்போ அதாவது வல்லின எழுத்துக்கள் 6, ஒரே ஒரு மெல்லின எழுத்து ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. மொழிக்கு இறுதியில் என்ன செய்யாது? இந்த 7 எழுத்துக்களும் ஒருபோதுமே வரவே வராது. சரிங்களா? இதையும் நீங்க என்ன செய்யணும்? நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள்ல இது வினாவா வர்றதுக்கு என்ன உண்டு? வாய்ப்புகள் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உயிர்மெய் எழுத்து எல்லாமே என்ன செய்யும்? சொல்லுக்கு இறுதியில் நம்ம வரும் பார்த்துருக்கோம். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துல எல்லா எழுத்து என்ன செய்யலாம்? சொல்லுக்கு இறுதியில் வரலாம். ஆனா ஞகர வரிசையில் ஞான்ற எழுத்து மட்டும் என்ன செய்யாது? இந்த ஞகர வரிசை எழுத்து மட்டும் என்ன செய்யாது? சொல்லுக்கு இறுதியில் வராது. அதாவது ஞ, ங, ஞி, ஞி, ஞு அந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன செய்யாது? ஒருபோதும் சொல்லினுடைய இறுதியில் வராது. அப்போ உயிர்மெய் எழுத்துகளுள் ஞ அப்படிங்கிற அந்த எழுத்து வரிசை மட்டும் என்ன செய்யாதான்? சொல்லின் இறுதியில் வராது. ஞ முதல் நவ் வரை 18 எழுத்துக்கள். அது எதுவுமே என்ன செய்யாது? சொல்லுக்கு இறுதியில தமிழ் மொழியில் ஒருபோதும் வராது அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்றாங்க? கொடுத்துருக்காங்க. கார்த்திக் பேர் தப்பு. ஹாங்காங் இது நம்ம சொல்லே கிடையாது. சுஜித் நம்ம பேர் வைக்கிறோம். மார்க்கெட் ஆங்கில சொல்லு. திலீப் தமிழ் சொல்லே கிடையாது. மார்ச் அது வெள்ளக்காரன் சொல்லு, ஆங்கில மொழி. சரிங்களா? போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது தமிழ் மொழியில கிடையாது. ஆனால் பிறமொழி சொற்கள்ல இது என்ன செய்யும்? விதி ஏன்னா நமக்கு கிடையாது. நம்மகிட்ட அந்த ரூல் இருக்கு. இலக்கணம் தொல்காப்பியம் இருக்கு. அதனால நம்மள என்ன செய்யாது? காத்து நிற்கின்ற மொழியை காக்கிறது. எல்லைச்சாமியாக தொல்காப்பியம் என்று என்ன செய்யுது? நம்முடைய மொழியின் இலக்கண மொழியை என்ன செய்யுது? காத்து நிற்கின்றது. பிற மொழியில் என்ன செய்யலாம்? நம்ம பயன்படுத்திக்கலாம். அது தவறே கிடையாது. இப்ப கார்த்திக் இது தமிழ் பேரே கிடையாது. அப்ப தமிழ் பேரை வைக்கணும். எப்படி வச்சிருக்கணும்? அவங்க கார்த்திகேயன் பேர் வச்சிருக்கணும். கார்த்திகை என்பது நட்சத்திரம். கார்த்திகை என்பது மாதம். கார்த்திகேயன் என்பது அது குமரனை குறிக்கும். குன்றுதோறும் வீற்றிருக்கும் குமரக்கடவுள் முருகபெருமானை குறிக்கும். அப்ப பேர் கார்த்திகேயன் தான் இருந்துச்சு. அதை எப்படி சுருக்கிட்டாங்கன்னா கார்த்திக் அப்படின்னு சுருக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சு கார்த்தியா மாறிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு போனா கூட காரா கூட மாறும். அடுத்து கான் கூட என்ன செய்யலாம்? பேர் வைக்கலாம். சிரியக்கூடாது. உண்மையில இப்படி வரதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு எழுத்து 2 எழுத்து. சரிங்களா? அதாவது வீட்டில் இருக்க நாய்க்கு பேர் மணி, பெத்த பிள்ளை பேர் ஜிம்மி, அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேர் உரணாசி இப்படி போயிட்டு இருக்கு. வீட்டில் இருக்க நாய்க்கு பேர் என்னது? மணி. நாய்க்கு மணின்னு பேர் வைக்கிறான்.
பெத்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? ஜிம்மின்னு பேர் வச்சிருக்கான். சரிங்களா? இப்படி தான் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது போயிட்டு இருக்கு. நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த காணொளி என்பது அதனால தான் சொன்னேன். கல்வி என்பது வெறும் மதிப்பெண்ணிற்கானது மட்டும் அல்ல. அது மதியை பெருக்குவதற்கானது. அறிவை பெருக்க தான் நீங்க படிக்கணும். மார்க்குக்காக படிச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? மதிப்பெண் முக்கியம் தான். அதை விட அறிவை நிறைய சேர்த்துட்டீங்கன்னா, மதிப்பெண் தானா வந்துரும். வெறும் மதிப்பெண்ணுக்காக படிச்சோம்னா அறிவு இல்லாம போயிரும். சரிங்களா? ரைட். அப்ப இது எதையுமே என்ன செய்யாது? சொல்லுக்கு இறுதியில வரவே வராது. பிறமொழி சொற்கள்ல அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி எகர வரிசையில கே முதல் நே வரை சரிங்களா? முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. எகர வரிசையில மட்டும். ஏ வரிசையில. கே முதல் நே வரை. கே வராது. அதே மாதிரி நே வரவே வராது. அப்ப எகர வரிசையில கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் ஒரு சொல்லுக்கு ஒரு மொழிக்கு இறுதியில் என்ன செய்வதில்லை வருவதில்லை. நான் உங்களுக்கு புரியணும்ன்றக்காக தான் சொல்லுக்கு இறுதியில் சொல்றேன். மொழினாலும் சொல்லுனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஒன்றுதான். சொல்லுக்கு இறுதியில் என்ன செய்யாது? கே முதல் நே வரை. இக்கு கூட்டல் ஏ தானே கே. அது என்ன செய்யாது? சொல்லுக்கு முடியவே என்ன செய்யாது? இறுதியில ஒருபோதும் வராது. அதே மாதிரி ஒகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. சரிங்களா? அந்த நோன்ற எழுத்து மட்டும் தான் என்ன செய்யும்? சொல்லுக்கு இறுதியில வரும். இதுல உகர வரிசையில. சரியா? பிற எழுத்துக்கள் என்ன செய்யறது இல்ல? மொழிக்கு இறுதியில ஒருபோதும் வருவது இல்லை. சரிங்களா? இதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்க்க வேண்டியிருக்கு. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். ஓரெழுத்து ஒரு மொழியில நோ. இந்த நோ தூ என்பதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில நன்னூலார் சொன்னது. தொல்காப்பியத்தில் அது இல்லை. நன்னூலார் என்ன செய்றாரு? இந்த நோவையும் தூவையும் என்ன செய்றாரு? குறில் எழுத்துக்கள் என்ன செய்றாரு? ஓரெழுத்து ஒரு மொழியில பின்னால சேர்க்கிறார். சரிங்களா? அப்ப நோ அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னா நொந்துதல், நொந்து போதல் தான். நோ நொந்துதல், நோய், அதுதான் பொருள். துன்பத்தை தரக்கூடியது நொந்துதல் என்பது அதனுடைய பொருள். நொந்து அப்படின்ற தன்மையில பொருள் என்ன செய்ய வரும்? அதனுடைய பொருள் என்னன்னா துன்பம் அப்படிங்கிற பொருள் அது வருது. நோ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? அப்ப நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருள் என்ன செய்யும்? வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யாது? மொழிக்கு இறுதியில வராது. நோ மட்டும்தான் உகர வரிசையில வரும். வேற எந்த எழுத்து என்ன செய்யாது? வரவே வராது. வினாக்கள் கேட்கலாம். அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். இப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்துட்டோம். மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்து சொல்லுக்கு இடையில, மொழிக்கு இடையில என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? மெய் எழுத்து 18 மெய் எழுத்துக்களுமே கண்டிப்பாக ஒரு சொல்லினுடைய இடையில என்ன செய்யும்? வரும். உதாரணத்துக்கு நண்டுன்னு எழுதுறேன். சரிங்களா? அப்ப மெய் எழுத்து என்ன செய்யுது? சொல்லுக்கு இடையில வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி 18மே என்ன செய்யும்? ஒரு சொல்லுக்கு இடையில் வரும். சங்கு. இங்க என்ன செய்யுது? வருது. அப்ப இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 மெய் எழுத்துக்களும் ஒரு சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யும்? சொல்லுக்கு இடையில வரும். எத்தனை எழுத்து? 216 எழுத்துமே சொல்லுக்கு இடையில என்ன செய்ய வரும். உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னு எழுதுறேன். தமிழ் அப்படின்னு என்ன செய்யறோம்? எழுதுறோம். மீ இம் குட்டல் இ உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யும்? சொல்லுக்கு இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த ஆயுத எழுத்து அவ மெய் எழுத்துக்கள் 18 என்ன செய்யும்? சொல்லுக்கு இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் என்ன செய்யும்? வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் என்ன செய்யும்? வரும். சரிங்களா? அளபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். சரிங்களா? கெடுப்பதுவும் அப்ப சொன்ன எடுத்துக்காட்டு சொன்னால கெடுப்பதுவும் கட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாமலை. எடுப்பது எடுப்புன்னு எழுதலாம். ஆனா ஓசை அந்த இடத்துல குறைஞ்சு என்ன செய்யணும்? அது படிக்கிறதுக்கு ஒரு அழகு ஊட்டணும்ன்றக்காக என்ன செய்றாங்க? ஓசையை நிறைவு செய்வதற்காக என்ன செய்றாங்க? அந்த இடத்துல அளபடையாக அவங்க மாத்துறாங்க. சரிங்களா? இலக்கண நூலர்கள் மாத்துறாங்க. தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்ன செய்றாரு? அந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. எடுப்புன்னு எழுதலாம். பொருள் மாற்றம்லாம் ஏற்பட போறதில்ல. ஆனாலும் கூட அதை உச்சரிக்கும் போது ஒரு கம்பீரம் கிடைக்கும். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலைன்னு சொல்லும்போது அது ஒரு உணர்ச்சி கிடைக்குது அந்த இடத்துல. அதுக்காக என்ன செய்றாங்க? அதை அளபடையில பயன்படுத்தியிருக்காங்க. சரி, ரைட். அப்ப அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும்? சொல்லின் இடையில் வரும். வினாவாக என்ன செய்யலாம்? இதை கேட்கலாம். சரிங்களா? அளபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து அப்ப அளபடை நடத்தும் போது நடத்திடுவேன் நான். சரிங்களா? அளபடை நடத்தும் போது அளவு கூட்டல் இடைன்னு போட்டு என்ன செய்யும்? நம்ம பிரிச்சு அக்கு வர ஆணி வர அளபடை என்ன செஞ்சிருவோம்? நடத்தும் போது என்ன செய்வோம்? உங்களுக்கு
தெள்ளத் தெளிவாக எழுதி விளக்கி சொல்வோம். சரிங்களா? இந்த மாதிரி அப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துகள், மொழிக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துகள், மொழிக்கு கடையில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழி முதல், மொழி இடை, மொழி கடை ஆகிய 3 என்ன செஞ்சிருக்கோம்? இந்த 6ஆம் வகுப்புல பருவம் 1ல 3வது இயல் பார்த்திருக்கோம். சரிங்களா? நன்றி.